அற்புதங்களை செய்கிற இந்த தெய்வம் நீங்க, அதிசயமானவர்களை செய்கிறவரே. இந்த காலவழியில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் அந்த வல்லமையான தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். மகத்துவத்துக்கு பெற்று பெற வந்திருக்கிறோம், அற்புதத்தை பெற வந்திருக்கிறோம், அதிசயத்தை பெற வந்திருக்கிறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவ, நித்தியமான பிதா, சமாதான பிரபு, இவர் நம்மோடே இருப்பவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். கைகளை தட்டி பாடுவாங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவா, நித்தியமான பிதா, சமாதான பிரபு, இவன் நம்மோடே இருப்பவர். கலங்கிடே கலங்கிடே திகைத்திடே பதறிடே, கலங்கிடே கலங்கிடே திகைத்திடே பதறிடே, காரணம் நம்மோடே இருப்பவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர், அன்பினோர் வாழ்க்கையில் அற்புதம் செய்பவர், சாத்தானை ஜெயித்தவர், இவன் நம்மோடே இருப்பவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? சாத்தானை ஜெயிச்சவன் நம்மோடு கூட இருக்கிறவன். ஆபத்து காலத்தில் அனுகுணமான தேவன் தான் நீ நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? பேரோசை கைத்தாளத்தோட ஆண்டவரே சத்தமிட்டு நான் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன். நீர் சாத்தானை ஜெயிச்சவர், சாத்தான தலையை நசுக்கிறவர், சாத்தான கிரியைகள் எல்லாம் நீர் நிர்மூலமாக்கிற தேவன். Hallelujah, yes. இவர் என்னோட இருக்கிறவர், உலகத்தை ஜெயிச்சவர், யுத்தத்தில வல்லவர், உலகத்தில் இருக்கிறவன் பார்க்க எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தேவனே உம்மை நான் மகிமைப்படுத்துகிற, உம்மை நான் உயர்த்துகிற, உம்மை நான் ஆராதிக்கிற. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கு. எத்தனை பேர் உணர்வீங்க? அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து முடிச்சோம். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடினால ஏதோ ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில
நிச்சயமா அதை செய்ய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் இந்த நாளில என்னை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் இந்த நாளில என்ன விடுவிக்கத்தான் போகிறார். தேவன் இந்த நாளில என்னை இருந்து உயர்த்தத்தான் போகிறார். தேவன் இந்த நாளில என்னுடைய பதிலுக்கு கேள்விக்கு நீங்க பதில தரத்தான் போகிறார். ஓ ரமா சியந்தோலா கத்தில எல்லாம் பாத்துரமா விசுவாசிக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் கைகளை தட்டி விசுவாசித்து இந்த விசுவாச பிரமாணத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஓ ரமா ரபா சியந்தோலா பதோலா லபஸ்கார மதுரமா தேவ ஜனமே தேவனை ஆர்ப்பரிச்சு துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் நீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை நீர் உடைக்கவும். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்காக எனக்காக நாங்க பார்த்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 படி பரிசுத்த ஆவியானவரால் சீல் பண்ணப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறபடினால கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது உடைச்சு கொடுக்கப்படுகிறபடினால உனக்கான சொத்து, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான விடுதலை, உனக்கான ஜெயம், உனக்கான வெற்றி எல்லாம் தேவனுடைய வசனத்துக்குள்ள எனக்குள்ள இருக்கிறபடினால நீ அவரை ஆராதிக்கிற போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முத்திரைகளை உடைத்து உன்னுடைய வாழ்க்கையில தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் தர விரும்புகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற போதே சுகமடைவேன், நான் ஆராதிக்கிற போதே விடுவிக்கப்படுவேன், நான் ஆராதிக்கிற போதே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். பாத்திர 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 இயேசுவே பாத்திர நீ பாத்திர பாத்திர இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம் பாத்திர 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 இயேசுவே பாத்திர துதிக்கு பாத்திர பாத்திர இயேசுவே. எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுவோம் பாத்திர துதிக்கு பாத்திர பாத்திர இயேசுவே பாத்திர கனத்துக்கு பாத்திர பாத்திர இயேசுவே. இரத்தத்தாலே மீட்டெடுத்து ஆசாரியராய் மாற்றினவர் ஜெயம் கொண்டார், அவர் வெற்றி சிறந்தார். இரத்தத்தாலே மீட்டெடுத்து ஆசாரியராய் மாற்றினவர் ஜெயம் கொண்டார், அவர் வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம் நீர் பாத்திர பாத்திர இயேசுவே பாத்திர கனத்துக்கு பாத்திர பாத்திர இயேசுவே பாத்திர துதிக்கு பாத்திர பாத்திர இயேசுவே பாத்திர கனத்துக்கு பாத்திர பாத்திர இயேசுவே. யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டார், வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார், அவர் ஜெயம் கொண்டார். பாத்திர நீ பாத்திர பாத்திர இயேசுவே பாத்திர நீ பாத்திர பாத்திர இயேசுவே
நாங்கள் உங்களை உயர்த்துறதுக்கு நீங்க பாத்திரர். ஏனென்றால் நாங்கள் உங்களால விடுவிக்கப்பட்டோம், சுகத்தை பெற்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம். அதனால உங்களை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். உம்முடைய கிருபையை பெற்ற ஜனம் பாத்திரவான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சின்ன பாடல பாடி ஆண்டவரே நீர் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர். நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். என் தெய்வத்தை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திர நீரே, எல்லா மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திர நீரே. நீங்க ஒருவரே பாத்திரப்பா. தினமுறை சொல்லக்கூடாது. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திர நீரே, எல்லா மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் அப்பா பாத்திர நீரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனே எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறது. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன், உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன், உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன், உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். ஏசையா ஏசையா உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? பாரமான சிலுவையை
சுமந்து சென்றாலும் பாசத்தோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன். பாரமான சிலுவையை சுமந்து சென்றாலும் பாசத்தோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன். நேசமான இயேசுவின் அன்பை நினைத்து, நேசமான இயேசுவின் அன்பை நினைத்து நான் ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். நான் ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். ஆசையாய் ஆராதிக்கிறேன். உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். ஏசையா ஏசையா உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். சொல்வோம். ஏசையா 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 ஆசையாய் உம்மை எல்லாரும் சொல்வோம். உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். உம்மை ஆசையாய் கைகளை தட்டி பாடுவோமா? ஆராதிக்கிறேன். உம்மை ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆசையாய் இயேசுவை ஆராதிக்கிறேன். ஏசையா ஏசையா உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். சொல்வோம். ஏசையா ஓ ஏசையா ஏசையா உம்மை ஆசையாய் உம்மை ஆராதிக்கிறேன். ஏசையா 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 உம்மை ஆசையாய் சொல்வோம். ஏசையா 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 உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். ஏசையா ஏசையா உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறேன். உம்மை ஆசையாய் ஆராதிக்கிறோம். பெரிய பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடும். உம்மை ஆராதிக்கிற போது பெரிய பர்வதங்கள் எல்லாம் தேவனே மெழுகை போல உருகி போய்விடும். நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டை. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எனக்கு நீங்க தான் தஞ்சம், உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் இந்த கோட்டை. சோர்ந்திடும் நேரம் தாங்கிட உந்தன் கிருபை இந்தவரே. ஆக்களுக்கு பகுதி போல இருக்கும், ஆக்களுக்கு ஒரு பணி போல இருக்கும். ஆனா ஆவியை பெற்ற தேவ மனுஷனுக்கு தெரியும், அவரை ஆராதிக்க ஆராதிக்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான். எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி பாடுவோமா? என் கோட்டையே சொல்லுவோமா? நீதான் என் தஞ்சமே, நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே. துன்ப நேரம் தூக்கி எடுத்து தோளில் சுமப்பவரே. என் துன்ப நேரம் என்னை தூக்கி எடுத்து உங்கள் தோளில் சுமப்பவரே. நீதான்
கிருபை தவறே சோர்ந்திடும் நேரம் தாங்கிடவும் கிருபை தவறே. எல்லாரும் சொல்லுவோம். உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. சொல்லுவோம். உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுயா உமக்கே. எல்லாரும் எத்தனை பேர் சொல்லணும்? உமக்கே ஆராதனை தகப்பனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுயா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ ரமஸ்யந்தல மதுரமானியாலோ கேரமமஸ்யந்தல மதுரமானியாலோ எங்கள் ராஜாவே உங்களுக்கே ஆராதனையா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒருவராயிருந்த அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். இமலமஸ்யந்தலமதுரமக்கராயாலோ இமமமமஸ்யந்தலமதுரமக்கரமதுரமானியாலோ ஏனமமமஸ்யந்தலமதுரமானியாலா. எங்கள் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி கைகளை தட்டி பிதாவை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் ராஜா. இந்த தெய்வமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நான் ஆராதிக்கிறப்பா. தோளில சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். துன்ப நேரத்தில் எனக்கு தூக்கி எடுத்தவரை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இடிக்க நேரத்தில் எனக்கு உதவி செய்தவரை உம்மை ஆராதிக்கிறேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமானவரை நான் ஆராதிக்கிறேன். துன்ப நேரத்தில் எனக்கு துணையாய் நின்றவரை உம்மை ஆராதிக்கிறேன். தனிமையில நின்ற போது எனக்கு துணையாய் நின்றீரே ராஜாவே. எனக்காக யுத்தம் பண்ணினீரே ராஜாவே. எனக்காக விடுதலை தந்தீரே ராஜாவே. எனக்காக ஏத்த தந்தீரே ராஜாவே. மரபபப சந்தலபதலபக்கரோ ஓ ரபபபப சியந்தலபதுரபபப ரப சந்தலபதலபக்கரா. நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. உடைஞ்சு போன உள்ளத்தோட உடைய சமூகத்தில் வந்த என்னுடைய கர்த்தர் நீர் என்னை குணமாக்கினீரே. பலவீனமான மனுஷனாய் உடைய சமூகத்தில் வந்த கர்த்தர் என்னை நீர் பலமாக்கினீரே. இல்லாத ஒரு மனுஷனாய் இந்த இடத்துல வந்த என்னுடைய கர்த்தர் என்ன உள்ளவனாய் மாற்றினீரே. நான் புழுதியில இருக்கிற ஒரு மனுஷனா வந்த என்னை கொண்டு போய் பிரபுக்களோட உட்கார வச்சீரே. நான் குப்பையில இருந்தவனாய் இருந்த என்னை கர்த்தர் நீர் உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறீரே. நான் வறுமையான மனுஷன் அல்ல. நான் இப்ப தனிமையான மனுஷன் அல்ல. நான் இப்ப ஒதுக்கப்பட்ட மனுஷன் அல்ல. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எனக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார். என்னை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். என்ன வழி நடத்த ஒருவர் இருக்கிறார். என்ன உயர்த்த உன்னை உயர்த்த உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கமான் ரிபாபா ரபா சந்தலபா தோரோ கோசோ ரியானமா சியந்தலபா தலலபா கரா. தேவனே ஹalleluya ஹalleluya. எசேக்கியேலே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான் நான் நதியண்டையில தான் இருந்தையா. உங்கள் எல்லாரோட நான் நதியண்டையில தான் இருந்தேன். என்னுடைய பொடி நதியில நதி ஓரத்துல தான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் என்னுடைய பொடியத்தான் பார்த்தீங்க. ஆனா நான் நதியோரத்துல இல்ல. என் தேவன் என்னை ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். என் தேவன் என்னை ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். என் தேவன் என்னை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் சுட்டி காட்டினார். என் தேவன் என்னை உலர்ந்த எலும்புகளை எனக்கு காட்டினார். நரம்புகளை
எலும்புகளை காட்டினார், சதைகளை காட்டினார், உயிர்களை காட்டினார். ஆனால் என்னுடைய சரீரமோ நதி ஓரத்தில் உங்களோடு தான் இருந்துச்சு. அதே போல இந்த வேளையிலும் அருமையான தேவஜனமே, உன்னுடைய சரீரம் இந்த இடத்துல இருக்கலாம். நீ ஆவிக்குள்ள மாறித்தாகணும், நீ ஆவிக்குள்ள போய்த்தாகணும், நீ ஆவிக்குள்ள உயர்ந்து போகத்தாகணும். கர்த்தருடைய ஆவியினால உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆராதிக்கணும், எடுக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உம்முடைய சக்கனா மகிமைக்கு நன்றியா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு கொஞ்சம் பேராவது தேவ மகிமையை நீங்க உணர்வீங்க. அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் பேராவது தேவ வல்லமை உணர்வீங்க. முடிந்தவர்கள் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய உயிர் திறந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சக்கனா அசைவாடுகிற, விடுவிக்கிற, குணப்படுத்துகிற, ஜெயமளிக்கிற, நான் போகிற இடமெல்லாம் என்னோடு கூட வருகிற அந்த மகிமைக்காய் நன்றி செலுத்துகிற மகிமையின் ராஜாவே. என்ற வேதம் சொல்லுது, ஆலயத்தில் எல்லா மூப்பர்களும் இருந்தார்கள், அவர்களோடு கூட எசேக்கியேலும் இருந்தார். என் தேவாவியானவர் அவனை தலையை பிடிச்சு அவனுக்கு ஆவியில கொண்டு போய் அநேக காரியங்கள் அவர் காட்டினாரா. தேவ சபையே, தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, அதே தேவாவியை பெற்றவர்கள் தான் நீங்களும் நானும். அதே சபையில தான் நீங்களும் நானும் ஆலயத்தில் இருக்கிறோம். அதே ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதே ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க விட போகிறதில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கொண்டு நடத்த போகிறது உண்மை. அவர் ஒவ்வொருவருக்கும் காட்ட வேண்டிய காரியத்தை காட்ட போகிறது உண்மை. அவர் ஒவ்வொருவரை கொண்டு வச்சு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய போகிறது உண்மை. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். உனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவியினால ஆகும். உனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையினால ஆகும். நீ பாடக ஆளாய் இருக்கலாம், நீ பிரசங்க ஆளாய் இருக்கலாம், நீ விசுவாசியாய் இருக்கலாம், நீ பணிபட்டு செய்கிற ஆளாய் இருக்கலாம். உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிறது தேவ ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிறது வல்லமையின் ஆவியானவர். ஆமா, எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னை வழி நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறார், என்னை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் இருக்கிறார், என்னை துதிக்க வைக்கிற ஆவியானவர் இருக்கிறார், என்னை ஆராதிக்க வைக்கிற ஆவியானவர் இருக்கிறார். come on, எத்தனை பேர் சொல்லக்கூடும்? கொஞ்ச நேரம் பேசு, கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ள மாறு, கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ளாக மாறு, அங்கே பாஷையில பேசு. பக்தி விருத்தி அடைவாய். பக்தி விருத்தி அடைகிற போது தேவ மகத்துவத்தை காண முடியும், தேவ வல்லமைகளை காண முடியும், தேவ பிரசன்னத்தை உணர முடியும். மாமிசத்துல இருக்காத, மாமிசத்துல இருக்காத, மாமிசத்துல இருக்காத, மாமிசத்துல இருக்காத. come on, yes yes. ஓ ரபா பாபா பா சந்தல பக்கர மதுரபா ஓ தியால பல 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 பா சியந்தல பதல பக்கர. தேவ சபையே, உன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதி. சத்தத்தை தொனிக்க பண்ணி ஆண்டவரை துதி. ஹalleluya. ரபா சந்தல பதல பக்கர மச்சந்தல. எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து கைகளை தட்டி பிதாவை மகிமைப்படுத்து, பிதாவை மகிமைப்படுத்து. ரீமா ரபாசா. கர்த்தர் சீயோன்ல எழுந்தருளி இருக்கிற தேவன், கர்த்தர் சீயோன்ல இருந்து தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய பர்வதம், இது கர்த்தருடைய பர்வதம், இது கர்த்தருடைய பிரசன்னம், இது கர்த்தருடைய அக்கினி ஸ்தலம், இது தேவனுடைய பிரசன்னம், இது தேவனுடைய ஸ்தலத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் உன்னுடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். பேசு பேசு, எஸ் பேசு. வாயத்திர நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும், வாயத்திர நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும், அந்த அபிஷேகம் உன் தேவையை சந்திக்கும். உனக்குள்ளதான் அபிஷேகம் இருக்கு, உனக்குள்ளதான் தேவ வல்லமை இருக்கு, உனக்குள்ளதான் தேவனுடைய அற்புதம் இருக்கு, உனக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்கே வெற்றி, ஆவியானவர் எங்கேயோ அங்கே உயர்வு. come on, yes. தங்கச்சி வாயை திறந்து பேசு, கண்ணை முழிக்காத, கண்ணை மூடி பேசு. ஆண்டவரோட உறவாடு, தேவனோட உறவாடு, கர்த்தரோட உறவாடு. ரிபாபா சந்தல பக்கர மதுர மாமா சியந்தோ
ஓர பாபா சியந்தல பதல பக்கர மதுரமானி கல மதுரபா ஏரமானி ஆலபல பலப சந்தல பதல பக்கரா. தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் உலாவுகிற தேவ ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளோட உறவாடுகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரியா மாமா சந்தல பக்கரா மதுர பாபா சியந்தோ ரி மாமா சியந்தல பக்கரா. எல்லாரை காட்டிலும் நான் அதிகம், எல்லாரை காட்டிலும் துதிக்கிறது அதிகம், எல்லாரை காட்டிலும் அந்நிய பாஷை பேசுறது அதிகம், எல்லாரை காட்டிலும் கர்த்தரை உயர்த்துறது அதிகம், எல்லாரை காட்டிலும் தேவனை நான் ஆராதிக்கிறது அதிகம். எத்தனை பேர் சொல்லக்கூடும் ராமா சியந்தோ ராகாசியோ வி பாபா சந்தரா. பக்கத்துல இருக்கிறாள பார்க்காத தயவுசெய்து, பக்கத்துல இருக்கிறாள பார்க்காத, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை பார், உன்னை வழி நடத்துற கர்த்தரை பார், உனக்கு முன்னால இருக்கிற ஆண்டவரை பார். Come on, yes. ஓர பாபா சியந்தல பதல பக்கர மதுர மாமா சியந்தோ. ஹalleluya 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 ஹalleluya. ஓரமா நியாலபல பைஷந்தல பதல பக்கரோகசோ. தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஐயா. ஓ ராஜாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. பிதாவே இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள், உம்முடைய ஆவியினால நாங்கள் முத்தரிக்கப்பட்டவர்கள். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆம் என்று முத்தரிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்குள் அது உண்டாகி இருக்கிறது, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே கிரியா பிரமாணத்துக்குள்ள உட்பட்டவர்கள் அல்ல, விசுவாச பிரமாணத்துக்குள்ள உட்பட்டிருக்கிறபடினால் விசுவாசத்தால எல்லாவற்றையும் இந்த நாளில பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கட பலமும் அல்ல, எங்கட பராக்கிரமம் அல்ல, விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணம் அதை செய்து முடிக்கும் என்று அறிக்கை செய்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடமிடும், எங்களோட பேசு, எங்களோட மனக்கண்களை தரவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பெரிய கைகளை தட்டி எங்கள் ஆசனங்கள் அமர்ந்திருப்போம். ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். Let's go to Romans chapter 3, 23. போன கிழமை முதல்கிழமை நாங்கள் பார்த்தோம் அந்த ரைட், அதாவது சரியானதை விசுவாசி என்று நாங்கள் பார்த்தோம். 2 weeks ago we saw that we have to have faith on the correct thing, the right thing. அதாவது சரியானதை விசுவாசிக்கணும் அல்லது சரியான விசுவாசம் என்று சொல்லலாம். We can say is the right faith or we have to have faith on the right thing. நீ உன்னோட இந்த ரைட் ஃபெய்த் இருக்கணும், அதாவது சரியான விசுவாசம் இருக்கணும். Tell your neighbor you should have the right faith. சரியான விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். You should have the right faith. அந்த சரியான விசுவாசம் இருந்தா தான் அது நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். Only if you have the right faith then it will happen in your life. விசுவாசத்துல பல தரப்பட்ட விசுவாசம் இருக்கு. In faith there are different types. ஆனா இந்த வேளையில நீங்களும் நானும் பார்க்க போற விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய விசுவாசம். But today what we're going to see is we're going to see what was given through Jesus Christ is God's faith. நெடுக நான் சொல்றோம், எல்லாரும் சொல்ற நெடுக பாஸ்டர் ஒரே விசுவாசம் விசுவாசம் தான் படிப்பிக்கிறார், விசுவாசத்தை தவிர அவருக்கு வேற தெரியாதுன்னு சொல்லுவாங்க. Sometimes people might say that pastor keeps teaching about faith, he doesn't know anything else except that. ஆனா உண்மை, but that's true. எனக்கு விசுவாசத்தை விட வேற ஒண்ணும் தெரியாது. I don't know anything other than faith. ஏனடா நான் இருக்கிறது விசுவாச பிரமாணத்துக்கு. Because I'm in the covenant of faith. நான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல. I'm not by the law anymore. நான் சுயநீதிக்கு உட்பட்டவன் அல்ல. I'm not by my conscience. என்னுடைய வேதம் சொல்லுகிறபடி நான் அங்கே விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். It says according to the Bible I'm with the covenant of faith. உலகத்துல உங்களுக்கு தெரியும் ரெண்டு பிரமாணங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. It talks about two different commandments, the covenants in the Bible. ஒன்று நியாய பிரமாணம். One is the law. இரண்டாவது விசுவாச பிரமாணம். Second is the faith covenant. ஆனா நியாய பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இயேசு வந்தார் என்று சொல்லி ரோமர் 10:3ல சொல்லுது. It says that according to the law Jesus Christ came. அங்கே லூக்கா 16:16 படி அங்கே நியாய பிரமாணம் அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவோடு கூட முடிஞ்சதுன்னு பார்க்கிறோம். According to Luke 16:16 it says that the law. எபிரேயர் 10ல பார்க்கிறோம் அங்கே நியாய பிரமாணம் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது. It says that the law has been finished. ஏனென்றா நியாய பிரமாணத்தினால ஒருவரும் நீதிமான்கள் ஆகிறது இல்லை என்று சொல்லப்படுது. Because according to the law of covenant that you cannot make a man righteous. அதனால ஆண்டவர் அங்கே கிருபையாய் ஒரு பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். Therefore God has given us through grace his கிருபையில பிரமாணம் இல்லையா? Isn't there? நிச்சயமா இருக்கு. Yes there is. நான் உங்களுக்கு பார்த்திருக்கோம் அங்கே யாக்கோபு 2ல பார்த்து சொல்லப்படுது ராஜரீக பிரமாணம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். It says that he has given us a king's covenant. அந்த ராஜரீக பிரமாணம் தான் விசுவாச பிரமாணம். That one it goes through faith. இந்த நாளிலே நீங்களும் நான் பார்க்க போற காரியம் விசுவாச பிரமாணம். What we're going to see today is we're going to see the covenant of faith. பக்கத்துல சொல்லுங்க, நீ நான் பார்க்க போறது விசுவாச பிரமாணம்.
Tell your neighbor, we're going to see about the covenant of faith. வாசிப்போம் அந்த ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திற்கு வாசிப்போம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அவர் கேட்கிறார். அதுல அந்த வசனம் மற்றொற்றையில வர்றபடினால அது அதாவது கேள்விக்குறி இல்லாதபடினால எங்களுக்கு விளங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல சொன்னா எந்த பிரமாணத்தினால ஒரு கேள்வி அது. It's a question there, according to which covenant? கிரியா பிரமாணத்தினாலேயா? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல. விசுவாச பிரமாணத்தினாலேயே. அந்த கிரியா பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது தான் நியாய பிரமாணம். கிரியை செய்கிற ஒரு பிரமாணம். So when it refers to the law, it's referring to the things that you do as a result of that. அந்த கிரியா பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது அங்க சொல்லப்படுது law of work. அது ஒரு அதாவது எங்கட வேலையால நாம அடைகிற ஆசீர்வாதங்கள். It depends on the work that we do. So the law of work. நாம செய்கிற கிரியால அடைகிற பரிசுத்தம். So according to the actions that we carry out. நாம செய்கிற கிரியால பெற்றுக்கொள்ளுற ஆசீர்வாதங்கள். It's the blessings that we receive as a result of the உபாகமம் 28ல சொல்லப்பட்டது. It says in Deuteronomy 28. நீ இப்படி செய்தா ஆசீர்வாதமா இருப்ப. If you do according to this, then you will be blessed. நீ இப்படி செய்யாட்டிக்கு நீ சாபமா இருப்ப. If you don't do according to this, then you will be cursed. அது முந்தி எத்தனை முறை நாங்க பார்த்திருக்கிறோம். We have seen that several times. ஆனா இப்போ சொல்றேன்டா நீங்களும் நானும் அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. But I'm telling you again, we are not going to live according to that covenant. அப்படி நீங்க யாராவது அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தால், if any of you are living according to that, நீங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்க கூடாது. then you shouldn't worship Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கவும் முடியாது. You cannot have accepted him as Lord and Savior. ஏனென்றா இயேசு கிறிஸ்துவை எவர்களெல்லாம் சொந்த தகப்பனாக இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். Because whoever has accepted Jesus Christ as their Savior, they are living according to the faith. என்னடா கலாத்தியரின் புத்தகத்துல அங்க 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். As it says in Galatians 5:4, whoever has been, they want to be righteous according to the covenant of law, they have fallen from grace. இந்த கிரியா பிரமாணத்தினால நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள். Whoever wants to be righteous according to the work law, then you have been separated from Christ. இந்த கிரியா பிரமாணத்தினால நீதிமான்களாகி ஆசீர்வாதப்பட விரும்புகிறவர்கள் எல்லாம் கிருபையிலே இருந்து விழுந்தவர்கள். You have been fallen off from grace. நான் சொல்லேக்கல உங்களுக்கு இது கேட்க சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. Sometimes when I say it, it might be difficult for you to வேதத்துல பரிசேயர் சதுசேயர்கள் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? Why didn't the Pharisees and the Sadducees didn't accept இயேசு எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர். He did several miracles. மோசே செய்ததை காட்டிலும் 1000 மடங்கு செய்தவர். More than Moses, he did thousands more of miracles. ஆபிரகாமை காட்டிலும் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர். More than Abraham, he did so many more ஆபிரகாம் ஒரு miracles. அற்புதமும் செய்யல. Abraham didn't do any ஆனா miracles. ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று சொன்னாங்க. But they were happy to accept Abraham as மோசே their father. எங்கட மத்தியஸ்தர் என்று சொல்லி சொன்னாங்க. And they said that Moses was the mediator. ஆனா இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. But they didn't accept Jesus Christ. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? Why didn't they accept Jesus இந்த Christ? பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாரும் கிரியா பிரமாணமாகிய அந்த லோவுக்குள்ள அவர்கள் அடங்கி இருந்தார்கள். Because Pharisees and Sadducees, they were within the law, the covenant of law. ஆனா இயேசு அந்த கிரியா பிரமாணத்துக்கு வரல. But Jesus Christ, he didn't come into that law. அவர் அந்த பிரமாணத்தை அழிக்க வரல. He didn't come to destroy the நிறைவேற்றினார். law. But he came to fulfill எப்படி it. தான் அந்த பிரமாணத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு கிரியை செய்து பிரமாணத்தை முடிவாக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிரியா பிரமாணம் என்று சொல்லப்படுகிற லோவில இருந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கி அங்கே விசுவாச பிரமாணத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்தார். He completed that by sacrificing himself, which was the right action that he did so that he could complete that law. நியாய பிரமாணம் கூடாதது என்று நான் சொல்லல. I'm not telling you that the covenant வேதம் சொல்லுது நியாய பிரமாணம் நல்லது. The Bible says that it is good. அந்த நியாய பிரமாணம் நமக்கு ஒரு நிழலா இருக்கு. The covenant of law, it's a shadow for us. கலாத்தியர்ல சொல்லப்படுது 4ல நியாய பிரமாணம் நமக்கு ஒரு வாத்தியாரா இருக்கிறாரா. It says in Galatians 4 that it's a teacher for us, the law. அங்க பார்க்கிறோம்ங்க நியாய பிரமாணம் ஒரு சேவனா ஒரு வேலைக்காரனாய் காணப்படுது. The law, it's like a servant. ஆனா நீங்களும் நானும் அந்த நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற வேலைக்காரர்களாய் அல்ல. But me and you, we're not servants that we have to uphold this law. ஒரு குழந்தைக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறது போல கிருபை பெற்ற ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் ஒரு வேலைக்காரனாய் இருக்கின்ற வேதம் சொல்லுது. Just like how a baby has a servant, likewise the people that
have that faith that the law is ஆனா there இந்த for them. குழந்தை வளர்ந்த பின்பு அங்கே வேலைக்காரனுக்கு வேலை இல்லை. But after the child has grown up, there is no need to have a servant. ஏன்னா இந்த அறிவு அடைஞ்ச உடனே அங்க பார்க்கிறோம் வேலைக்காரன் யார் சுதந்திரவாளி யார் என்பதை அந்த குழந்தை அறிந்து கொள்கிறான். Because once he has grown up and has the knowledge, he is able to differentiate between the servant and who is அதன் the பின்பு owner. நாங்க பார்க்கிறபோது குழந்தையாய் இருக்கிறபோது வேலைக்காரன் அங்கே பார்க்கிறோம் குழந்தையை சுமக்கிறான், குழந்தையை போஷிக்கிறான், குழந்தையை பாதுகாக்கிறான். At one stage he is feeding the child, he is protecting the child, and he is looking after the child. ஆனா குழந்தை வளர்ந்த பின்பு பார்க்கிறோம் அந்த வேலைக்காரனுக்கு குழந்தை எஜமானா மாறுகிறான். But after the child has grown up, that child becomes the owner for the servant. அதே போலதான் தேவனுடைய கிருபை பெற்ற நீங்களும் நானும். Likewise, those who have got the grace, that's how me and you are. பிரமாணத்தினால நாங்கள் தேவனுடைய பாவம் அங்கே பார்க்கிறோம் பரிசுத்தம் எது என்பதை கற்றுக்கொள்கிறோம். Through law we are able to see what is sin and we are able to teach. அது நம்ம வழிநடத்தினது உண்மை. Yes, it is guiding us. எது சரி எது பிள்ளை என்பதை பிரமாணத்தினால தான் அறிந்து கொள்கிறோம். You are only able to identify what's right and wrong through this law. ஆனா அறிந்து கொண்டதினால அதுக்காக நாங்க வாழல, அந்த கொடுக்கப்பட்ட பிரமாணம் நமக்காக கொடுக்கப்பட்டது. But just because we have that knowledge, it doesn't mean we have to live for that. It has been given so that we can understand these ஏன் things. பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது? Why was the law given to us? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வழிநடத்தல்களை நாங்கள் அறிகிற அறிவை அடைய. So that we have the knowledge of what God's blessings is and what he can do for us. ஒருவரும் அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல என்று வேதம் சொல்லுது. But it says in the Bible, no one has lived according to that and have received the அதனால blessing. இயேசுவே அதை நிறைவேற்றினார். Therefore Jesus Christ, he fulfilled that. அதனால பிரமாணம் நான் கூடான்னு சொல்லல. But I'm not saying that the law is wrong. நல்லது. It's good. அது கடினமானது. It's very difficult. அதை ஒருவருமே நிறைவேற்றி முடிக்கல. No one was able to complete that. அதனால பிரமாணம் நீக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எபிரேயர் 10ல சொல்லுது. That's why it says in Hebrews 10 that it was taken away for that reason. இப்ப உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது பிரமாணம் அல்ல. Right now what we have, it's not that covenant நான் of உங்களுக்கு law. சொல்லிக்கிறேன் ராஜரீக பிரமாணம். I have told you already, we have the அந்த king's ராஜரீக covenant. பிரமாணம் ஆண்டவருடைய அன்பு. And that is God's love for us. இந்த அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். The faith that we விசுவாசத்தின அங்க அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். The faith that we have according to the love that we have. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் அந்த அன்பாகிய பிரமாணத்தினால, அந்த ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிற அன்பால விசுவாச பிரமாணம் என்ற இயேசு செய்து முடிச்சதை நீ நான் விசுவாசிக்கிற போது இந்த அன்பினால நாங்கள் அடைகிற விசுவாசத்தால எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றோம். So if we have that the love for God, then according to that we can complete the royal law that we have, and we're able to complete கலாத்தியர் 3 உங்களுக்கு தெரியும் வசனம் அப்படி தான் சொல்லுது. மரத்துல 3:13 மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்துவே நமக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். It says in Galatians 3:13 that Christ redeemed us from the curse of the law by becoming curse இயேசுவை for us. சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கும் நியாய பிரமாணத்தை மீறுவதனால வருகிற சாபம் இல்லவே இல்ல. It says whoever has accepted Jesus as the Savior, they do not have the curse. அதனால இந்த வசனம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். That's why I keep repeating to you the நியாய verse. பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்களே. It says that you have fallen off from the grace if you wish to be justified by பாவம் the law. செய்தவன் அல்ல விழுந்தவன். It's not the sinner who falls ஒரு off. குடிச்சகிறவன் அல்ல விழுந்தவன். It's not someone who drinks that ஒரு falls off. புகைக்கிறவன் அல்ல விழுந்தவன். It's not someone who smokes that அவன் falls off. பாவம் செய்கிறான் Because he is sinning. ஆனா அவன் விழுந்தவன் அல்ல. But he hasn't fallen off. யார் விழுந்தவன்? Who has fallen off? நியாய பிரமாணத்தின்படி நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் விழுந்தவர்கள். Is those who are trying to be justified by law. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள். They have been alienated from Christ. ஒரு மனுஷன் பாவம் செய்கிற போது அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தானா? When he sins, has he been alienated நான் from உங்களுக்கு Christ? சொல்றேன் இல்ல. No, I'm telling ஒரு you. மனுஷனும் விரும்பி பாவம் செய்கிறது இல்ல. Because no man wants to sin because he wants to. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒருவர் கூட பாவத்தை விரும்பி செய்கிறது இல்ல. Those who have been saved by Jesus Christ, they do not carry out that sin அங்கே with that wish in சந்தர்ப்ப their சூழ்நிலை heart. அவர்களை செய்ய வைச்சிடுது. It's the circumstances, the situation செய்த that they பின்பு put அவர்கள் in. மனம் வருந்துகிறார்கள். But after they do that, they really do எப்படியாவது இந்த themselves out. பாவத்திலிருந்து நான் வெளியில வரணும். They wish to come away from that sin. ஒரு பாவத்திலிருந்து வெளியில வர எத்தனையோ பாவங்களை செய்கிறார்கள் வெளியில வர்றதுக்காக. They do so many other sins just to try to get out of the first sin. ஆனால் என்னுடைய வேதம் சொல்கிறது அவர்களால் வர முடியாது. But the Bible says they're not able to come out of that. பாவத்திலே இருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும்னு சொன்னா ஒரே ஒருவரால மட்டும் தான் முடியும். அவரின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். If he wishes to come out of the sin, he can only do it with one thing, and that is through Jesus Christ. ஏன்னா அவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒரு கிரியையும் பார்க்கல. Because he didn't expect any deeds from me or from அவர் you. உனக்காக காரியத்தை செய்த ஒரு ஆண்டவர். He has done things just for you. உன்னை விடுதலையாக்க அவர் மரித்தவர்.
He died so that he can free நம்ம you. உயர்த்த அவர் மரிச்சவர். He died so he can lift நாம you up. ஐஸ்வரியமாய் இருக்க அவர் தரித்திரரானவர். He became poor so that நாம we can be எப்போதும் glorious. மகிழ்ச்சியாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க, அவமானப்படாம இருக்க அவர் அவமானப்பட்டவர். Just so we can rejoice and be happy, he became a என் மேல ஒரு அன்பை வச்ச அந்த அன்பினால என் ஆண்டவர் எனக்காக மரிச்சவர். Because he loved me, he died for me. எனக்குள்ள இப்ப வாழ்கிறது யார்? Who is living within me? தேவ அன்பு. It's God's love. பவுல் சொல்றான் நான் அல்ல வாழ்கிறது. Paul says that it's not me who எனக்குள்ள lives. தேவன் கிறிஸ்து வாழ்கிறார். It's Jesus Christ who lives அதனால within me. குமாரன் வாழ்கிறபடினா குமாரனை உடையவர்கள் குமாரனால நிச்சயமாய் ஒரு நாளிலே அவர்கள் விடுதலை அடைவார்கள். Because the Son lives within us and through him we will definitely be freed one அதனால day. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. That's why loads of children have been freed. நேற்று தினத்துல மங்க ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு சகோதரன் உங்களுக்கு தெரியுமா? பயங்கரமான குடியில இருக்கிற பிள்ளை. There was a brother who took baptism yesterday. He was அவரால within விடுதலை several அடையவே drinking. முடியாதவர். He couldn't come out of that for a long ஆனா time. அவர் இன்றைக்கு ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கியிருக்கிறார். But today God has freed him out of that. மனுஷனால முடியாதது இந்த தெய்வத்தால முடியும். What is impossible with man is possible with எத்தனையோ பேர் God. அந்த குடியில இருந்து விடுதலை அடைகிறதுக்கு எவ்வளவு ட்ரீட்மென்ட் செய்றாங்க. They do several treatments just to come out of the drinking habit, but you can't do it. இப்ப பாருங்க இதுல டிரான்ஸ்லேட் பண்ற வேர்ட் அப்பா உங்களுக்கு தெரியும். You know the person who's doing the translation, her father. நல்லா தெரியும் உங்களுக்கு. You know Brother Bala. அங்க உங்களுக்கு அப்பா. My father. அவர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து முதல் வரைக்கும் அப்படி வந்தோன்னு உங்களுக்கு தெரியும். You know how he came the first time. அவர் எங்க விட்ட வரைக்குள்ள அவர் பியர் கேனோட தான் சொல்லலாம் உங்க அப்பா பத்தி. அவர் பியர் கேனோட தான் அவர் வந்த ஒரு ஆளேஜ். When he first came, he came with a beer can into the church. நாமெல்லாம் விழிப்புற ராவுரா இருந்து இரவா இருந்து ஜெபிப்போம். Throughout the night we used to pray. யாருக்கு ஜெபிச்சோம் தெரியுமா? Do you know who we prayed for? அவருக்கு தான் ஜெபிக்கிறோம். We prayed for him. ஆனா அவர் நிறவரியில. But he was so drunk. எங்கட வீட்டு அவர் அப்படி படுத்து கிடப்பார். He would be sleeping. பக்கத்துல அந்த கேன் இருக்கும். And next to him would be the அது can. எழும்பி பாத்துக்க ஜெபிக்கிறீங்களான்னு. He will wake up and ask, "Are you praying for me?" அப்படி சொல்லிட்டு இருந்தா பரவாயில்லை. After if he says that, உடனே அப்படி அடிச்சிட்டு அப்படியே படுப்பார். He will say that he will drink and go back to sleep again. அவர் அந்த கட்டில இருந்து விடுதலை முடியாது. He couldn't come out of that. அவர் குடிக்கலன்னு சொன்னா அப்படி நடுங்கி கொண்டு வந்து பாலாங்க. If he doesn't drink, then he will start to shake. ஆனா ஒரு நாள் வந்துச்சு விடுதலை. But there was a day that when he was freed, விடுதலை ஆக்கினார். and God made him free. இன்றைக்கு அந்த மனுஷன் பரிசுத்தமானத ஆண்டவரிடத்தில் இருப்பார். He would have gone as a holy man to God. சபையின் அஸ்வாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த மனுஷன். He was the foundation for this church. விட முடியாத காரியத்தை விட பண்ணிவிக்கிற ஒருவர் தான் நாம் பிரசங்கம் என்ற என் ஆண்டவர் இயேசு. The Jesus Christ that I'm preaching to you, he's able to deliver you from such things. எத்தனையோ பேர் விபச்சாரத்திலே இருந்து விடுதலை அடைய முடியாம இருந்தவர்கள் உண்டு. There were several people that couldn't come out of adultery. ஆண்டவர் விடுதலை அளித்தார். But God gave them the deliverance. விடுதலை கொடுத்தார். He delivered them out of the drinking. விடுதலை கொடுத்தார். He delivered them out of smoking. பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு ஆண்டவர். The wages of sin is death, and he was able to deliver them from that. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவர். Because our God is a mighty God like that. பாவத்திலே இருக்கிற வல்லமையை விட இயேசுவிடத்திலே இருக்கிற வல்லமை மகா பெருசு. The power that Jesus Christ has is much greater than the power of sin. அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்கிறார்களோ அவர்களுக்குள்ள இயேசு வருகிறபோது அவர்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமையை விட இயேசுவின் வல்லமை பெருசா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிறபோது இருள் நீங்கி போகிறது. Whenever you accept Jesus Christ as Lord and Savior, when you receive him, because he has greater power than sin, you're able to get that light. எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதோன்னு சொல்லி நீங்க யாராவது ஏங்குவீர்களே ஆனால் if you're wondering if you can be delivered from that, நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு 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 உண்டு. then surely you can be delivered out of that. ஏனென்றால் கிருபையினுடைய பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க. Because you have come through you're in the law of grace which you've received. 18வது வசனம் சொல்லுது ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. It says in verse 18 that if you're being led by that, then you're not under law. நீங்களும் நானும் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். If you are led by the Spirit. எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் ஆவியினாலே நான் வழி நடத்தப்படுகிறேன்? How many of you can say that I'm being led by the பரிசுத்த Spirit? ஆவியானவராலே நீங்க வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. Because you are being led by the Holy Spirit, you are not under the law anymore. பிரமாணத்துக்கு உட்பட்டா என்ன? What does it mean to be under law? நீங்க இப்படி செய்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றல்ல. It's not only if you do certain things then he will நீங்க bless பரிசுத்தமா you. இருந்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்ல. It's not if you live a holy life then you can be blessed. நீங்க ஜெபிச்சா தான் உபவாசம் பண்ணினா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்ல. It doesn't mean just because you pray, just because you fast, then God will bless you. அது கிரியா பிரமாணம். Because that is under law. ஆனா ஒன்றும் செய்யாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா. But Jesus Christ, he will bless you without you doing anything. This is the funny. இதுதான் பைத்தியம் போல இருக்கு. This is the funny thing. ஒன்றும் செய்யாம ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. He will bless you regardless of what you do. கடைசி ஏதாவது ஒன்று செய்யலாமே. You
you can at least do one thing. ஆண்டவர் பார்த்து சொல்ல உங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு 100 பவுண்ட் கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படும்டா. If God says that if you give 100 pounds and your sins will be இன்னைக்கு forgiven. நான் வந்து ஒரு வசனத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்றேன், ஓகே ஒரு 100 பவுண்ட்ஸ் போட்டா உங்க பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்லி ஒரு உபதேசத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணினா, if I start preach to you and I tell you if you give 100 pounds then எல்லாரும் போடுவீங்க. Definitely all of you will give me that 100 pounds. உங்களுக்குள்ள அந்த guilty conscience குற்ற மனசாட்சி இருக்கு, பாவம் செய்தாங்க. Because each one of you have the guilty conscience that you have sinned. ஏண்டா ஒரு பாவம் செய்யாத ஒரு ஆள் இதுக்குள்ள இருக்க மாட்டீங்க. Because it's impossible for someone to be here without sin. கார்ல வரைக்காவது ஒரு பாவம் செய்திருப்போம். So even when you come in the car you would have sinned. ஏதாவது ஒன்று குறுக்க வந்து என்ன சனியன் போதுன்றாவது வந்திருப்போம். If someone comes in the way you would have at least cursed them and said stuff. அல்ல இருந்தா பார் நாய்க்கு பிறந்த பூனை போகுதுன்னு சொல்லி ஏதோ சொல்லுவோம். We would have said look at the cat that's born to a dog. சரி இதுக்குள்ள வந்தாங்க. Even if you come within here. என்ன எல்லாரும் வெளியில நிக்கறாங்க? Oh, why is everyone outside? இதுக்கு தான் இந்த மனுஷன் எப்ப உட்கார்ந்து சொல்றான் ஒரு ஆலயம் வேண்ட சொல்லி இந்த மனுஷனுக்கு காது கேக்குது ஏதாவது சொல்லுவோம். That's why we say we've been telling him to buy a church for such a long time. உள்ளுக்குள்ள வந்தாங்க. Even when you come inside. இங்க இருக்கிறவங்க எல்லாம் செகிட்டு விரியனா இருக்கிறபடினால இந்த சத்தத்துக்கு மனுஷன் இருக்க அப்படியாவது ஒன்று வரும். You would have moaned about the noise in the church. சரி அதுதான் இல்லாட்டிலும் even if it's not that. இந்த சத்தம் வரல அந்த சத்தம் ஏதோ ஒன்று வரும். You would have said something. ஒன்றுதான் இல்லையாட்டாலும் நீங்க பார்க்க கூடாத ஆள் அன்னைக்கு தான் பாப்பீங்க முன்னுக்கு. Even if there's nothing else to complain about, you would have seen someone that you didn't wish to see that day. அந்த டைம் பார்த்து மற்ற ஆளுக்கு பிரைஸ் லார்ட் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க மைண்ட் முழுதும் இங்க இருக்கும் போய்ட்டாலோ. You'll be talking to one person but you'll think about something. ஒரு ஆளுக்கு தன்னில ஒரு பாவம் கூட இல்லாம இந்த இடத்துல இருக்க முடியாது. It's not possible for anyone to sit here without any sort of sin. ஆனா ஆண்டவர் ஒரு வசனத்தை போட்டாரடா 100 பவுண்ட் போட்டியேண்டா இன்னைக்கு நீ செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். But if I tell you if God's telling me if you put 100 pounds all your sins will be forgiven. எத்தனை பேர் உடனே 100 பவுண்ட் கொடுத்து நாங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருப்போம் கையெடுத்து பார்க்கலாம். Raise your hands if you will give that and be forgiven. எல்லாரும் அப்படிதான் ஏண்டா 100 பவுண்ட் கொடுத்தா இந்த பாவம் மன்னிக்கப்படுது. If you give 100 pounds and your sins will be forgiven. அடிக்க வேண்டிய ஆளுக்கு அடிச்சு இடிக்க வேண்டிய ஆளுக்கு அடிச்சு உடைக்க வேண்டிய ஆளு உடைச்சு களவெடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து 100 பவுண்ட் கொடுத்தா முடிஞ்சு. You can hit anyone, beat anyone up, steal anything and you can just give நாம செய்வோமா செய்ய மாட்டோமா? Will we do it or not? சொல்லுங்க பா ப்ளீஸ் ஓபனா சொல்லுங்க செய்வோமா செய்ய மாட்டோமா? Will we do it or not? மிதமிஞ்சின பரிசுத்தமனா இருக்கா செய்வா. Don't be an ever most holy person, you will do it. 100 பவுண்ட் தான் இந்த பாவம் முழுதும் போய்டும். It's just 100 pounds, all your sins will be gone. இதான் பழைய ஏற்பாடுல நடந்துச்சு. This is what happened in the Old Testament. எவ்வளவு பாவத்தை செய்தாலும் கொண்டு போயிடும் மிருகத்தை கொடுத்த உடனே அந்த ஆசாரியன் வெட்டினதோட பாவம் மன்னிக்கப்படுது. No matter how much sin they carried out, if they gave an அடுத்த பாவத்தை animal, செய்த உடனே கொண்டு வர. they did another sin and brought another animal. வருஷந்தோறும் அந்த பாவங்கள் நினைவு கூரப்பட்டுச்சு. Throughout the year they kept remembering the sins. இது பழைய ஏற்பாடுல நடந்துச்சு. This is what happened in the Old Testament. பழைய ஏற்பாடுல காணிக்கை அதிகமாயிருச்சு. That's why in the Old Testament there were several புதிய ஏற்பாடுல sacrifices. பாவம் மன்னிப்பு கண்டு காணிக்கை இல்ல. But in the New Testament there is no offering. அதனால சர்ச் வங்கரோட்ல போகுது. That's why church is going in one way. பாருங்க ரோமன் கத்தோலிக்கத்துல நீங்க போனாலும் even if you go into a Roman Catholic church, நாங்க இதுக்கு பாவுல பிள்ளை சுவாமி தான் இந்த சுவாமி கடைசியா இருந்த சுவாமி எனக்கு பாவுல பிள்ளை அவருடைய பேர் பாவிலு பிள்ளை. His name was Pavilu Pillai. அப்ப அவர் என்ன தெரியுமா பனிஷ்மென்ட் தருவார்? Do you know the punishment that he gave me? அவர் ஜோக்குக்கு செய்வாருண்டு ஓகே இந்த பெரிய பாவம் செய்தா சின்ன பாவம் நாங்க என்ன பெரிய சீனிகள வருது இப்படி தான் போய் சனிக்கிழமை அப்படி வீட்டை போன சனிக்கிழமை அப்படியே தாய் தப்பன் சொல்ற போய் கொம்பு சாடிச்சிட்டு அதுக்கு பேரே என்ன கொம்பு சாடிச்சிட்டு வா போறோம். On Saturday we have to go to give our confessions. அப்ப அந்தால் வந்து அவர் ஃாதர் வந்தாங்க அல்ல நெட்டிக்கு இருப்பார் நாங்க இஞ்சாலுக்கு அப்படி போனோம் அவர் பேர் ஓகே என்ன பாவம் செய்த there will be a division and we have to say on one side. But we memorize the sins that we did. கலவரத்தன் போய் சொன்னான் அம்மாக்கு கீழ்ப்படியல அப்பாக்கு கீழ்ப்படியல சகோதரங்களுக்கு அடிச்சான் மற்றவங்களுக்கு குறை சொன்னான் இது வந்து கடகண்டெல்லாம் சொல்லி முடிஞ்சோட சொன்ன 10 பிரியத மந்திரம் ஒரு பரமண மந்திரம் சொல்லணும். We used to list all the sins that we did and he used to say the Lord's prayer and all the different prayers. செய்து கொண்டிருக்க எங்கட விசுவாசம் பாவம் மன்னிக்கப்படுது. We used to carry on doing that and we had the faith that our sins were forgiven. வந்த பிறகு கொஞ்சம் பாவத்தின் தண்டனை கூட எங்களுக்கு வந்துச்சு. But after Father Pavilu Pillai came, அவர் வந்து இந்த 10 பிரியத மந்திரம் ஒரு பரலோக மந்திரம் இந்த மந்திரத்துக்கு எல்லாம் அவர் சொல்றல. He didn't tell me to say the Lord's prayer and all the other prayers. Okay, அங்க பின் வலகில கணக்க 10 இருக்கு அத போய் வெட்டணுவே. He used to say there's loads of trees growing at the back. நான் செய்த பாவம் சீனி களவெடுத்ததா. I would have stolen sugar. அப்ப போய் நான் சீனி களவெடுத்தேன் நான் அம்மான்னு சொல்லி கேட்கல. ஓகே இதர போய் பின்னுக்கு வளவு இருக்குதானே அதுக்கு போய் கொஞ்சம் 10 இருக்கு அத வெட்டணும். I used to tell him I stole sugar without telling my mom. பாவத்துக்கு தண்டனை நான் அத பனிஷ்மென்ட்க்கு நான் கொடுக்கிற பிரதிபலன் நான் போய் 10 வெட்டணும். அங்க போனா பார்த்தா அங்க பைல்வான் ஜெபஸ்தியான் எல்லாரும் நிப்பறாங்க அவியல் எல்லாரும் இருப்போம். That was the punishment that I received and when we went to cut there எங்களுக்குள்ள பகிர்ந்தோம் நீ என்ன பாவம் செய்தீ? So we asked the other person what did you say? அப்ப அவரும் சொல்வான் நான் சீனி களவெடுத்தேன் அதான் சொன்னேன். நீ என்ன பாவம் நானும் சீனி களவெடுத்தேன். கடைசியா பார்த்தா 5 பேர் இருந்தா 5 பேரும் சீனி களவெடுத்ததா தான் இருக்கு. There will be 5 people and all of them would have stolen sugar. ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச வேலை வித்தியாசமா இருக்கு. But the duties that we received were all different. நான் சில வேளைல 10 வெட்டி கொண்டிருப்பேன்.
would be cutting the grass. இன்னொருவர் வந்து எங்கட ஊர்ல தெரியும் தானே டாய்லெட் எல்லாம் வந்து நடமாடும் டாய்லெட் தானே. அப்ப அதுக்கு அவர் சொல்றார் ஒரு குழியை வெட்டி பலகையை போடுகிறேன். ஒருக்கா வந்து எனக்கு வந்த தண்டனை தான், பெரிய குழியை வெட்டி மேல பலகையெல்லாம் வச்சு எல்லாம் போட்டு மண் போடணும். இது ஒரு நாள் வந்த தண்டனை இல்லை, இது எனக்கு ஒரு மாசமா நான் செய்த பாவத்துக்கு கண்டினியூவா நான் செய்த பலன். I had to create a toilet out of the ground using plants, and this was my monthly punishment. போய் செய்தாதான் பாவம் மன்னிக்கப்பட. Just so my sins could அது be செய்தோட forgiven. என்ன பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. And after I did that, my sins were forgiven. பாருங்க, நாம அறியாத காலத்திலே அப்படி ஒரு காரியத்தை செய்தாலே எங்களுக்கு விசுவாசம் வருது, அதை செய்தா பாவம் மன்னிக்கப்படுதுண்டு. Even when we didn't have the knowledge of this, we used to think that if we did that, our sins will be forgiven. அல்லது எத்தனை பேர் பரமண்டல இருக்கிற பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பரமண்டலம் வந்து சொன்னாங்க கையெழுத்து பார்க்கலாம் பாவம் மன்னிப்பு. பாருங்க, நான் மட்டுமா பெரிய பரிசுத்தவங்க இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்லி இருக்கிறோம். We have all said that prayer. ஆனா இத சொன்னதோட எங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு. But we have the confirmation that our sins have been forgiven. உடனே ஒரு தைரியம் இருக்கு, செத்தாலும் நான் அங்க மோட்ச ராஜ்யம் போய்டுவேன். And we have the faith that even if we die, we will go to heaven. பாருங்க, மனுஷனால உண்டாக்கப்பட்ட கிரியா பிரமாணத்தை சொல்லுகிற போதே நமக்கு ஒரு விசுவாசம் வருது, எங்கட பாவம் மன்னிக்கப்பட்டது. Those that have been created by man, if we have that faith, if we do the deeds, then our ஆனா sins will be உண்மையாவே forgiven. எனக்காக வேண்டி என்ற பாவங்களுக்காக வேண்டி ஒருவர் பாடுபட்டு மரிச்சவர். But truly someone has died for my sins. அவர் சொல்றார், நீ கிரியா பிரமாணத்தினால நீ நீதிமான் ஆகினது இல்ல. And he is saying that you haven't been made righteous by the நீ deed of நியாய law. பிரமாணத்தினால நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்ல. You're not going to be blessed by this law of நீ deeds. இப்படி செய்ததனால நீ ஆசீர்வதிக்கப்படுவது இல்ல. You're not going to be blessed just because you're going to carry out or do certain இதெல்லாம் things. பழைய ஏற்பாட்டு காலத்தோட முடிஞ்சிடுது. All of this has been finished in the Old ஆனா இப்ப Testament. புதிய ஏற்பாட்டுல நான் உனக்கு என்ன சொல்றேன்? But I'm telling you in the New Testament now, விசுவாச பிரமாணத்தை உனக்கு நான் சொல்றேன். I'm giving you the covenant of faith. உனக்காக நான் பாடுபட்டு மரிச்சபடினால நீ செழிப்பாத்தான் இருப்பாய். Because I have died for you, you will live a prosperous 1 life. பேதுரு 2:24 படி உன்னுடைய பாவங்களை நான் என்னுடைய சரீரத்துல சுமந்தபடினால நீ பரிசுத்தமாத்தான் இருப்ப. நான் உன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதியை என்னுடைய சரீரத்தில் சுமந்தபடினால நீ சுகமடைவாய். As it says in 1 Peter 2:24, because I bore your sins on my body and bore your diseases on my body, நீ you will be தரித்திரனா blessed. இருக்கிற உன்னை ஐஸ்வர்யன மாத்திரக்காக நான் தரித்திரனாகின, அதனால இந்த நான் தரித்திரன் ஆகின என்ற கிரியையினால நீ ஒன்றும் செய்யாதபடி நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பாய். I became poor for you because I had already carried out the action for you. You will be blessed. பிசாசு நான் தலையை நசுக்கினபடினால, நான் பிசாசை ஜெயிச்சபடினால, நான் அடைஞ்ச ஜெயம் உனக்காக இருக்கிறபடினால நீ என்ன செய்தாலும் பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் நான் உனக்காக செய்த காரியம் அது உன்னுடைய வாழ்க்கையில பலிச்சிருக்கு. I have crushed Satan's feet already, so because of that he's not able to touch you. I have already completed everything and you will be blessed because of that. அங்கே நீ செய்த தவறினால உன்னுடைய தொழில் சபிக்கப்பட்டு போகாது. ஏனென்றால் அது பழைய ஏற்பாட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் செய்த காரியத்தினால நீ செய்கிறது எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். As in the Old Testament you will not be cursed because of the things that you do, but in the New Testament everything that you do it will prosper. அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல உன்னுடைய கிரியையின் நிமித்தம் அங்கே பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். நீ சாபமான காரியத்தை செய்திருந்தா பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். According to the Old Testament, if you do dreadful things, then your children will be அதனால cursed. இன்றைக்கு சில தாய் தகப்பனுக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றதா, யார் செய்த சாபமோ தெரியா, எந்த தகப்பன் தாய் செய்த சாபமோ தெரியா, இந்த பிள்ளைகள் எல்லாம் சாபமா இருக்கின்றே. அது போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவட வாழ்க்கையில நியாய பிரமாணத்தின் சாபம் இல்லவே இல்ல. Some parents up to this day they still wonder about that, but that's a lie. If you've accepted Jesus Christ, then you will not have that அப்படி ஒரு curse. நாளும் வாயிலிருந்து சொல்லக்கூடாது. And you shouldn't open your mouth and அப்படி say சொன்னா that கிறிஸ்துவை விட்டு விழுந்துட்டீங்க. if you say that, then you have fallen away from Jesus கிருபையிலிருந்து Christ. விழுந்துட்டீங்க. You have fallen off from grace. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படல. You're not being led by the Spirit. இன்னும் நீங்கள் கிரியா பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீர்கள். You're still within the deeds. நீங்க அப்படி இருக்க கூடாது. You shouldn't be like அப்ப that. நீங்க என்ன சொல்ல வேணும்? So what should you say? எனக்காக ஒருவர் யாவையும் செய்து முடிச்சிருக்கிறார். Someone has already completed everything எனக்காக for me. இயேசு யாவையும் செய்து முடிச்சிருக்கிறார். Jesus Christ has already completed இந்த everything for me. பிள்ளைகளால வருகிற சமாதானம் எனக்கு பெரிதாத்தான் இருக்கும். Great will be the peace that I receive from my children. ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். Because I am a child of God, my children they will be happy within Him. ஏன்னா நான் செய்த கிரியையினால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. Because He's not going to bless me according to my deeds. பிதாவானவர் குமாரன் செய்த காரியத்தினால என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God is going to bless us because of the things that Jesus Christ has already done for அதனால us. நீங்களும் நானும் விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். Therefore me and you we are within the covenant of faith. இந்த விசுவாச பிரமாணத்தை अनेகம் பேர் நம்புறதில்லை. Loads of people they don't believe in this faith. நாங்க போன இப்ப 2 கிழமைக்கு முதல் நாம பார்த்தோம் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. We saw within 2 weeks ago 2nd book of Corinthians 5:21. அங்கே
நாங்கள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். He became sin. God made him to become sin so that we can be saved. நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு So that we can become God's righteousness. பாவமறியாத அவரை பாவமாக்கினபடியால், although he didn't have any sin, he was made sin. நீங்களும் நானும் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். So therefore me and you, we've become நீங்களும் நானும் தேவனுடைய நீதியா இருக்கிறபடினால என் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சு தான் ஆகும். Because we are the righteousness of God, God has to bless me and you. உங்களுக்காக அதனால ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்து ஒரு வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது, எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை விசுவசித்தவன் யார்? Who has believed our message? It says in Romans 10:16. எங்கள் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை விசுவசித்தவன் யார்? Who has believed the message that we have sent? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார்? Who is it that has faith, that has heard what we பவுல் said? சொல்றான், கேள்வியினால அதாவது விசுவாசம் வருகிறது. Through question you will get the faith. கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருது. And that question comes from God's இது word. எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் அப்படி வருது கேள்வியினால. You will get that through hearing. கேள்வி எதனால வருகிறது? And what do you get? தேவனுடைய வார்த்தையினால. It comes through God's word. ஆனா அதுக்கு முதல் வசனம் மிக முக்கியமானது. But before that there's one thing that's very important. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவைகளை விசுவசித்தவன் யாரப்பா? Who is it that has faith, that has heard through us? என்ன எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டீர்கள்? What did you hear through us? இயேசு உங்களுக்காக மரித்ததினால நீங்க பிழைத்திருக்கிறீர்கள். Because Jesus Christ died for you, you have been saved. இயேசு உங்களுக்காக பாவமாக்கப்பட்டபடினால நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because he has made sin for you, you have become righteous. இயேசு உங்களுக்காக தரித்திரனாக்கப்பட்டபடினால நீங்க ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்கள். Because he was made poor for you, you have become rich. இயேசு உங்களுக்காக அவர் பலவீனமாக்கப்பட்டபடினால நீங்க பலவான்களாய் இருக்கிறீர்கள். Because he was made weak for you, you are now strong. அங்கே இயேசு பாடுபட்டு மரித்ததினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்தபடினால சமாதானம் உங்களுக்கு உண்டு பண்ணப்பட்டு வச்சிருக்கு. Because he received that great punishment, you are able to get that peace from that. இது நம்முடைய விசுவாச பிரமாணம். That is our faith. எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. I have a covenant. தேவன் எனக்காக செய்து முடிச்சதை விசுவாசிக்கிறேன். அதனால எனக்கு இருக்கிற விசுவாச பிரமாணம். I have the faith that God has done everything for me and I truly have. நான் நியாய பிரமாணம் அல்ல. I'm not living according to இது law. செய்தா இப்படி இருக்குது நியாயம். If I do that then I will live like that. That's இப்படி law. செய்தா இவர் தண்டிக்கப்படுகிறது நியாயம். If he does something then he has to be punished. இவர் இப்படி முயற்சி பண்ணினா முன்னேற வேண்டியது உயர வேண்டியது நியாயம். He has tried to do this so நான் அந்த நீதியாய நியாய பிரமாணத்துக்குள்ள இல்ல. I am not living in that law, that is the நான் right இதுக்குள்ள way. இருக்கிறேன். What am I in? விசுவாச பிரமாணம். I'm within the என்ன faith. விசுவாசம்? What is my faith? நான் ஒன்றும் செய்யல, எனக்காக அவர் செய்தவர் இருக்கிறார். I didn't do anything but he has already நான் completed என்ன everything. பரிசுத்தப்படுத்தல, எனக்காக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். I'm not holy but he has made me holy. நான் ஒன்றுக்காக யுத்தம் பண்ண தேவையில்லை, எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ண இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். I don't have to fight for anything because he already fights on my behalf. மறந்தாலும் என்னை மறக்காத ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். Even if my mother forgets me, I have a Lord who doesn't forget me. 1000 பேரை காட்டிலும் என் மேல கர்த்தர் அக்கறை உள்ளவர். ஏனென்றா தேவ அன்பு என் மேல ஊற்றப்பட்டபடினா நான் தேவ புத்திரனாய் காணப்பட்டு More than கொண்டிருக்கிறேன். 1000 people he cares for me because I have been made his son. நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. I don't have to do anything. நான் எதையுமே தேவன் எனக்காக செய்ததை விசுவாசிக்கிறேன். I'm able to have faith through anything that he அவர்கள் does. தாங்கள் செய்ததை விசுவாசிக்கிறார்கள். They have faith in what they've done. அங்கே low people தாங்கள் செய்ததை விசுவாசிக்கிறார்கள். The people that live according to the ஆனால் law, they have நாங்களோ faith in what நாங்கள் they do. செய்கிறதை விசுவாசிக்கல. But us, we don't have faith in எனக்காக what we do. இயேசு செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். We have the faith that we இயேசு சபையை கட்டுவார். He will build a church இயேசு for us. சபையை கட்டுவார். He will build a அவர் church for சொன்னார், us. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். He said that I will build my பழைய church. ஏற்பாட்டில பார்க்கிறோம், அவர்கள் போய் கட்டினார்கள். In the Old Testament they built the ஆனா church. புதிய ஏற்பாட்டில இயேசு சொன்னார், நான் என்னுடைய சபையை But in கட்டுவேன். the New Testament Jesus said that அப்படியே I will build எத்தனை my church. விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னா நான் பிரமாணத்தை விசுவாசிக்கிற விசுவாச பிரமாணம் கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டுவார். How many have the faith that because the Lord have said it, because you have the faith he will do அந்த it? நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், புறப்பட்டு வா. He said in those days to Abraham, ஆனா come. புதிய ஏற்பாட்டில இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள். But in the New Testament he says go. அவன் வந்தபோது ஆபிரகாமோடு கர்த்தர் போனார். When he came then God went ஆனா with இப்ப Abraham. இவர்கள் போகிறபோது இதோ உலகத்தின் முடிவெறிந்த சகல நாட்களிலும் புறப்பட்டு போகிறவர்களோடு கூட கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். But nowadays when you go then Jesus நீ Christ is நானும் with ஒரு இடத்துல you. தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Me and you, we don't have to be in the same நீ place. போகிற இடமெல்லாம் கர்த்தர் வருவார். Wherever you go, Lord will நான் come with போகிற you. இடமெல்லாம் கர்த்தர் வருவார். Wherever you go, the Lord will come நீங்கள் with you. செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் கர்த்தர் கூட வருவார். Whatever you do, God will make sure that என்னடா that's blessed. சொன்னவரை நான் விசுவாசிக்கிறேன். Because I have faith in the person that எனக்காக said this. செய்தவரை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in the person who has already நான் done this. என்னுடைய கிரியை நம்பல, அவர் எனக்காக செய்த பிரமாண கிரியை நான்
நம்புறேன். I don't trust in my actions, I trust in what he has already done என்னுடைய for me. விசுவாசம் என்னுடைய செயலில் அல்ல. My faith is not according to my என்னுடைய deeds. விசுவாசம் என்னுடைய பரிசுத்தத்தில் அல்ல. My faith is not on my என்னுடைய holiness. விசுவாசம் என்னுடைய ஜெபத்தில் அல்ல. My faith is not on my என்னுடைய prayer. விசுவாசம் என்னுடைய முயற்சியில் அல்ல. My faith is not in my என்னுடைய efforts. விசுவாசம் என்ன? What is my தேவன் faith? எனக்காக செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறபடினால் விசுவாசத்தால நீதிமான் நான் பிழைப்பேன். நீங்க பிழைப்பீங்க. குடும்பம் பிழைக்கும், சபை பிழைக்கும், தேசம் பிழைக்கும், ஜனங்கள் எல்லாம் பிழைப்பார்கள். My faith is that God has already done everything for me and he will make sure that everyone becomes விசுவாச saved. பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறேன். Because I live according to the covenant of faith. அதனால அந்த வசனத்தை வாசிங்கமா 10:16 ரோமன். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. Not everyone obeyed the good news. சுவிசேஷம் என்ன? What is the gospel? ஆண்டவருடைய நற்செய்தி. Is the good news. நற்செய்தி என்ன? What is the good news? நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. You don't have to do anything. நான் உங்களுக்காக எல்லாம் செய்திருக்கேன். I will do everything. எத்தனை பேர் இந்த நற்செய்தி நினைக்கிறீங்க? How many of you believe that that's the good news? இத ஒருவரும் நம்பல. No one believed this. இத நம்பல அவர்கள். No one believed this. திரும்ப வாசிங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஏசாயா 53 அதிகாரத்தில் முதலாவது வசனம் அப்படி சொல்லுது. It says in Isaiah 53 verse 1. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். He's prophesying. கர்த்தாவே, Lord, எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டவளை விசுவாசித்தவன் யார்? Who has believed our message? என்ன எங்கள் மூலமாய் சொல்லப்படுகிறது? What was said through us? ஒருவர் பிறப்பார். There will be one person that's அவர் இந்த born. ஜனங்களுக்காக பாடுபட்டு மரிப்பார். He will die for the people. அவருடைய தழும்பால் இந்த ஜனங்கள் எல்லாம் குணமடைவார்கள். And with his wounds everyone will be healed. சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பு அவருக்கு மேல வருகிறது. He will have that he will have to make அவரை peace for விசுவாசிக்கிற everyone. ஜனமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். And whoever has faith on him they will be blessed. 53 அதிகாரம் தேவனுடைய ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களுக்கு தேவன் செய்யப்போற ஆசீர்வாதம். In chapter 53 it's for the people that is going to be saved. அவர்கள் ஒன்றும் செய்யாமலே கிருபை அவர்களை ஆளுகை செய்ய போகிறது. Without them doing anything they will have that அவர்களுக்காக grace. தெய்வம் செய்ய போகிறது. Because God will do it for them. இவ்வளவு காலமும் தெய்வத்துக்காக மனுஷன் செய்தான். Up to this time men were doing it for தெய்வத்தை God. தேடுகிறதுக்காக மனுஷன் தன்னை பரிசுத்தப்படுத்தினான். He made himself holy so that they could seek தெய்வத்தை God. satisfy பண்றதுக்கு மனுஷன் காணிக்கைகளை கொடுத்தான். The man gave offerings so that he could satisfy God. தெய்வம் அவர்களோடு உலாவுறதுக்காக மனுஷர்கள் தங்களுடைய இடங்களையும் தங்களையும் பரிசுத்தப்படுத்தினார்கள். They made themselves and the place they were in holy so that அது God could go கடினமான with them. காரியமாய் இருந்தது. That was a very hard thing to do. ஏன்னா மனுஷன் இருள். Because man lived in ஆனா darkness. தேவன் ஒளி. But God was light. அந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்ல. There's no connection between the light and the darkness. பாவம் செய்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்ல. There's no connection between the man that ஒளி வருகிற போது இருள் எல்லாம் விலகி ஓடினது. When the light comes the darkness will அதனால flee. பிரிவினை சுவர் இருந்து கொண்டே இருந்தது. Because of that there was a separation wall. அவர்கள் தேவனோடு சேர்க்கப்படவில்லை. They couldn't be joined to God. ஆனாலும் ஒரு காலம் வருகிறது. But there was that ஒரு time. ரட்சிப்பின் காலம் வருகிறது. There was a time to be மனுஷர்கள் saved. தங்கள் தேவனை தேடுகிறதுக்காக தேவனை சந்திப்பதற்காக தங்களை பரிசுத்தப்படுத்தின காலம் போய் மனுஷர்களை தேடி தேவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவ ஜனங்களுக்காக தேவன் வருகிற ஒரு சந்தோஷமான காலம் கிருபையின் காலம் வருகிறது. Instead of the people making themselves holy so that they could see God, there was a time when God made himself holy. அதைத்தான் எசாயா சொல்லுகிறார். And that's what Isaiah is saying. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவைகளை விசுவாசிக்கிறவன் யார்? Lord, who has believed our message? ஒரு அதிசயமானவர் வரப்போகிறார். There's going to be an amazing person. ஆலோசனை கர்த்தர் வரப்போகிறார். He's going to be a counselor. வல்லமுள்ள தேவன் He's வரப்போகிறார். going to be a mighty God. நித்திய பிதா வரப்போகிறார். He's going to have that everlasting. சமாதான பிரபு He's வரப்போகிறார். going to have everlasting peace. யாருக்காக? For who? ஒரு கூட்டம் ஜனத்துக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து For வரப்போகிறார். a group of people he is going to commit himself to மனிதர்கள் God. தேவனுக்காக செய்த காரியம் போயிடுச்சு. All the things that people did for God, that தெய்வம் time has gone. மனுஷர்களுக்காக செய்கிற காலம் அனுக்கிற காலம் வருகிறது. The time has come for God to do things for மனுஷர்கள் people. தேவனை தேடி போக தேவையில்லை. The people, they don't have to seek God தெய்வம் for him. மனுஷர்களை தேடி வருகிறது. Because God is going to seek his people. அவர் வருகிற போது என்ன நடக்க போகிறது? Do you know what's going to happen when he எல்லாருடைய comes? அக்கிரமம் நீக்கப்பட போகிறது. All the transgressions will be forgiven. எல்லாருடைய taken away. பாவங்களும் எண்ணப்படாமல் போகிறது. All the sins will not be counted anymore. அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட All போகிறது. the wrongdoings that they've done, it will be அவர்களுக்கு புது forgiven. இருதயம் கொடுக்கப்பட They will be போகிறது. given a new heart. அவர்களுக்குள்ள புது ஆவி கொடுக்கப்பட They will be போகிறது. given a new spirit. அவர்களுக்குள்ள ஒரு புது பிரமாணம் கொடுக்கப்பட They will போகிறது. be given a new
covenant. இந்த விசுவாச பிரமாணத்தினால ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட போகிறார்கள். According to this faith of covenant, then everyone will இந்த விசுவாச பிரமாணத்தினால எல்லாரும் மேன்மையான சுதந்திரத்தை அடைய போகிறார்கள். they will receive that greater freedom. ஒருவரும் தங்களின் நிமித்தமாய் அல்ல, விசுவாச பிரமாணத்தின் நிமித்தம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். It's not according to their own deeds, it's because of that covenant of faith. எசாயா 53 நீங்கள் வீட்டை போய் வாசித்து பார்க்கலாம். Go home and read Isaiah 53. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். Because he has truly taken us all our transgressions. தெய்வத்துக்காய் முன்பு மனிதர்கள் பாடுகளை ஏற்றார்கள். Before, men used to do several things so they தெய்வத்துக்காய் மனிதர்கள் பாடுபட்டார்கள். they used to do several great efforts. ஆனா இந்த காலம் அப்படி இல்ல. But now it's not. மனுஷர்களுக்காய் தெய்வம் பாடுபட்ட காலம். For on behalf of men, God will do those things. முன்பு தெய்வத்துக்காய் மனிதர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அங்கே அனுப்பி அங்கே ராஜாக்கள் ஆசாரியர்களை அங்கே அனுப்பினார்கள். Before, they used to send off their servants to the priests. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே பிரதிபலன மத்தியஸ்தராய் தேவனிடத்தில் ஆசாரியர்கள் பேசினார்கள். Before, as mediators, it used to be all the ஆனா priests. இப்பொழுது அப்படி இல்ல. But now it's not like that. தேவனே ஆசாரியனாய் இருந்த மனிதர்களுக்காய் தெய்வத்திடத்தில் பேசத்தக்கதாய் என் ஆண்டவர் இயேசு எனக்காக வந்திருக்கிறார். But the Lord, he himself is our high priest for us, and he speaks to God on our behalf. கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? Who has believed our message? இப்ப நான் சொல்லக்கூட இதை விசுவாசிக்கிறவன் யார்? Even when I'm saying this, who can believe? Who is believing இந்த this? பாவம் மன்னிக்கப்பட 1000 பவுண்ட் கொடுத்தா மன்னிக்கப்படும்னா அதை விசுவாசிப்போம். If I say that if you give 1,000 pounds, your sins will be forgiven, you will believe ஆனா that. இந்த ஆண்டவர் கிருபையான நம்ம மன்னிக்கிறாருடா அதை நாம விசுவாசியாம போறோம். But if I say that according to your faith through grace, he will do ஒரு ஆதாம் that. நிமித்தத்துல பூமி முழுவதும் சபிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் மரணம் வந்துச்சு, பாவம் செய்தார்கள், விழுந்தார்கள், அக்கிரமம் வந்துச்சு, எல்லாரும் அழிஞ்சு போனார்கள். ஆனா இரண்டாம் ஆதாமின் நிமித்தம் எல்லாரும் மீட்கப்படுகிறோம். இதை யாரும் நம்ப இல்ல. Through the first Adam, all the people, they were destroyed, they were in sin. But through the second Adam, we all got that freedom, but no one believes that. நான் அவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். I have done several great sins. இதெல்லாம் என் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. We have that question, will God really forgive us? எல்லாரும் வெளிப்படுத்தல் 1ல சொல்லப்பட்டதன்படி, யோவான் 1ல சொல்லப்பட்டதன்படி அங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. அந்த வசனத்தை வச்சு தான் சொல்றோம் இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்படுகிறோம். As it says in John 1, we believe that his blood has cleansed us of all our sins. அது யாருக்கு? For whom is that? புதிதாய் ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்கள். It's for the people that are newly saved. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். He has cleansed us of all our அவர் sins. பரிபூரணமாய் என்றைக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். He has made us wholesome and complete. இந்த faith உனக்குள்ள வர வேணும். If you have to have that நான் faith விசுவாச within you. பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். I'm within the covenant of faith. என்ன விசுவாச பிரமாணம்? What is the covenant of faith? அவரால சொல்லப்பட்டவைகளை கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in everything that he has told me. பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in everything that the Holy Spirit has said. பாவியை நீதிமான் ஆக்குற இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். I have the faith on the person that can change a sinner. நான் அவர்களுக்காகவே என்னைத்தானே பரிசுத்தமாக்கின அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். I have faith in the words when he said that I made myself holy for them. எபிரேயர் 10:10ல சொல்லப்பட்டபடி ஒரே பலியினால் என்றைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். I have faith when he said that through one sacrifice he has forever made me holy. அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். I have faith that his holiness has become my அவர்தான் holiness. என்னுடைய நீதி. He is my righteousness. அவர்தான் என்னுடைய பரிசுத்தம். He is my holiness. அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு. He is my salvation. அதனால எதிர்மர் சொல்லக்கூடும் அழைக்கப்பட்ட எனக்கு அவரே தேவ பலனும் அவரே எனக்கு தேவ ஞானமுமாய் இருக்கிறார். How can you say, how many of you can say that he is my wisdom and he is my strength? நான் விசுவாசிக்கிறேன். I have faith in this. நான் விசுவாசிக்கிறேன். I have faith in this. எனக்காக இயேசு பாடுபட்ட பாடுகளை விசுவாசிக்கிறேன். I have faith that God has gone through several அவர் efforts for பட்டது me. வீணாய் போகல. எனக்காக அவர் பட்டது எல்லாம் எனக்காக அதை நான் விசுவாசிக்கிறேன். I have complete faith that he has done everything for me. வேதம் அப்படிதான் சொல்லுது. That's what the Bible says. எங்களால கேள்விப்பட்டதை விசுவாசிச்சோம் யார்? How many has believed our message? பாக்க பைத்தியமா இருக்கு இந்த செய்தி. When you hear it, it will நீ seem ஒன்றும் crazy. செய்யதேவல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா பாக்க பைத்தியமா இருக்கு. If we say that you don't have to do anything, God will do நீங்கள் everything எல்லாம் for you. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே பேசுவார். It's not you, the Holy Spirit that's within you that will நீங்கள் speak எல்லாம் on உங்களுக்குள்ள you. இருக்கிற ஆவியானவரே உங்களை அறியாமல் நடத்துவார். It's not you, the Holy Spirit that's within you, he will guide you. நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து பிதாவோட பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். It's not you, it's the Holy Spirit that's within you, he will always be. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படி சொல்கிறது. It says in Hebrews 4:2ல சொல்லுது. in 4:2 கேட்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால் அது அவர்களுக்கு பலன் செய்யல. ஆனால் நாங்களோ விசுவாசத்தோடு கேட்டபடினால எங்களுக்கு அது பலன் செய்கிறது. Because they didn't have the faith when they heard the message, it didn't give them any benefit, but because we had the faith, it did benefit us. இன்றைக்கு இந்த இடத்துல சில பேர் விசுவாசம் இல்லாமல் கேட்பீர்கள். Sometimes you may not have the faith and you might listen to எத்தனை பேர் this. கர்த்தர் எனக்காக செய்து முடிச்சிருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? How many have the faith that God has completed everything for you? பாஸ்டரால கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க?
How many of you can say that I have faith in what pastor has said? எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை விசுவாசித்தவன் யார்? Who has believed our message? அதாவது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? Who has believed what we have told them? ஏன் அதை ஏசாயா கேட்டான் தெரியுமா? Do you know why Isaiah said ஏன் that? அநேகம் பேர் விசுவாசிக்கவில்லை. Because loads of people didn't believe ஆனா them. விசுவாசித்தவருடைய வாழ்க்கையில 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் 2:13 படி விசுவாசித்தவருடைய வாழ்க்கையில அது பலன் செய்கிறது. In 1 Thessalonians 2:13 you can see that it will benefit them in their நாங்கள் lives. விசுவாசிக்கிறோம். We have that faith. தேவனுடைய விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்கிறோம். We believe in that covenant of faith. என்ன விசுவாசம்? What is that faith? தேவன் ஒருவர் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். I have faith that there is a God. என்ன விசுவாசம்? What is that faith? எனக்காக யாவையும் தேவன் செய்தார் என்று I விசுவாசிக்கிறேன். have faith that he has completed everything for என்ன me. விசுவாசம்? What is that faith? நான் கேள்விப்பட்டதெல்லாம் தேவன் பொய்யல்ல மெய்யே சொல்லி இருக்கிறார். அதனால நம்புறதுக்கு ஏதுவில்லாத நான் நம்புறேன். அதனால இந்த வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை வீணாகாது. என்னுடைய ஆசீர்வாதம் என் மேல வந்து சூழும். I have that faith that whatever I have heard is completely true, and because of that, even though it seems unbelievable, I will still believe it. I don't want to be someone that is knowledge. I'm not referring to the worldly knowledge. According to the covenant, they were scholars. But we're not scholars according to the law. But according to the covenant of faith, we are scholars. Do you know what? They became wise and they were blessed because of their deeds and their actions and what they were doing. For the world they seemed wise, but we're not like that. We seem crazy to the world because the whole world is under the law. But me and you, we're not within that law. Therefore, when the Pharisees and the Sadducees saw him, he became like a crazy person. It seemed as if his teaching was wrong. When they heard his teaching, they were wondering if he's the son of. Because if they listen to his teaching, then people will continue to sin. But there's no fear in love. There's no fear in love. There's no fear in love. Because if there's true love, then that will get rid of that fear. Do you know why we get scared? When we sin, we have that fear. I have done something against God, therefore I will be scared. But if you have God's love, then it would not let you sin. If you have God's love within you, then it will not let you sin. That love will protect you from sinning. It will guide you so that you don't sin. Because that love, it will protect you. How can I speak against my Lord? How can I do something in front of my God? If you have that fear, when He is not there, you can do it. But if you have that love, regardless of Him being there or not, you will not do it. How many of you can say that you have God's love? That love will not put you to shame. When will it not put you to shame? When I'm about to sin, it will not put you to shame after you've done that. I'm telling you again. When will God's love not put you to shame? How can you know that God's love will not put you to shame? I mean, you're in a situation where you're going to say, பாவம் செய்து வெட்கம் அடைகிறது அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய அன்பு என்னை பாதுகாக்கிறபடினால பாவம் செய்யாதபடி அது என்னை காக்குது அதனால நான் வெட்கம் அடைய மாட்டேன். Because God's love is preventing you from carrying out that sin, the shame that you have received from that sin, you're saved from that. தேவ அன்பு நீங்கள் நானும் பாவம் செய்யிறதுக்காக எங்கள் மேல கொடுக்கப்பட்டது அல்ல. God's love was not given to you so that you can continue to sin. தேவ அன்பு பாவம் செய்யாதபடி காக்க உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. It was given to you to protect you from sinning, to prevent you from that. இந்த அன்பு ரோமர் ஒன்று கொரிந்தியர் 13 சொல்லுது இந்த தேவனுடைய அன்பை பற்றி ஃபுல்லா அன்பு சகலத்தையும் ஜாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்க மாட்டேன் அன்பு பொறாமை இருக்காது தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது. If you see in 1 Corinthians 13 it will say தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் இந்த தேவனுடைய அன்பு செய்ய விடாது. This God's love, it would not let you do anything that God doesn't like. Because that love will keep on guiding you. That love is enough for you. We don't have to do something because we're scared to do it.
Because some children they will run away because pastor. அப்ப எனக்கு தெரியும் அது பயந்து ஓடுது. And then I will know that they're scared ஆனா of me. நான் இல்லாட்டிக்கு அது பயப்படுமா? But if I'm not there, will they be scared? அது அன்பு இல்ல. That's not love. அது அதிகாரம். That's authority. ஆனா அன்புண்டா என்ன செய்யும்? But you know what love is? நம்ம பாஸ் ஹலோ பாஸ்டர் ஹாய் அப்படினு. They will say hello pastor. அப்படிதான் சொல்லும். மற்ற பாஸ்டர் வர ஓடி அப்படி சொல்லலாம். The other person will say, oh come let's hide because pastor's coming. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது? How many of you understand what I'm saying? ஒருவர் பாத்து பாஸ்டர் வரேன்னா இந்த ஆளு என்ன சொல்லும் பாத்து? If someone says pastor's coming, வரட்ட நீ என்னது பயப்படுற? நீ என்ன பாஸ்டருக்கு விரோதமா செய்திருக்க? அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? And that person will say, why are you scared? Did you do நான் something சொல்றது wrong? விளங்குது? How many of you can understand what I say? சாதாரண மனுஷர் நீங்கள் நானுமே சின்ன காரியத்தை இப்படி செய்தா வெட்கப்படுறோம்டா. அவர் பரமபிதா அவருக்கு விரோதமா ஒன்று செய்தா தான் நாம வெட்கப்படுவோம். If me and you as simple people, if we are ashamed when we do small things, ஒருவரும் வெட்கப்பட தேவையில்லை. none of you should be ashamed. சச்சமே ஒரு பாவம் செய்திருந்தாலும் நீங்க விழுந்தவர்கள் அல்ல. Even if you have committed a sin, you're not a fallen person. கிருபையை விட்டு விழுந்திராத. Don't fall away from his grace. கர்த்தர் உன்னை தூக்குவார். Because God will lift you up. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை கர்த்தர் எழுப்புவார். If a righteous man, even if he falls 7 times, God will lift him up. You have to run in that faith. தேவனுடைய வசனத்தை கேட்கிறபோது விசுவாசத்தோட கேள். When you listen to God's word, you have to have the faith and listen to it. சொல்லப்படுது நான் கிரியா பிரமாணத்தினால நாங்கள் நீதிமான்களாக இல்ல. That's why it says that I don't have faith in the works covenant. அது ரோமர் அதிகாரத்துல 23 வசனத்துல இருக்க வாசிங்க. Romans 23. ரோமர் 3ல 3ல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அதே மாதிரி 20ல இருந்து வாசிங்க பாருங்க. 20ல வாசிங்க பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால இந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவது இல்ல. அது நல்லா தெரியும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சி கொடுக்கிறது. எங்க கொடுத்திருக்கு முந்தி நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். Where was it testified? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் எங்க கிருபையை குறித்து சாட்சி கொடுத்திருக்கு. Where did the law and the prophets testify about the grace? இயேசு மறுரூபம் அடைஞ்ச வேளையில மறுரூப மலையில when Jesus was transformed on the transformation mount. நியாயப்பிரமாணத்துக்காக அங்க மோசேயும் அங்க எலியாவும் அங்க தோன்றுகிறது பார்க்கிறோம். You can see Moses and Elijah coming up to represent the law. And Jesus is there as well. அந்த வேளையில பேதுரு பார்த்து சொன்னான் ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் அமைப்போம்னு சொல்றான். That's when Peter says let's make a tent for you. அந்த வேளையில பிதாவானவர் அங்கே ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கிறார் பூமியில. At that time God is giving இவர் என்னுடைய நேச குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். He says that this is my son and listen to him. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை பார்க்கலாம் விட பாருங்க. If you can see in chapter 19 in Matthew. அங்கே பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சாட்சி சொல்லுகிறதா. It says that the law and the prophets have testified about Jesus Christ. அங்கே கிருபையை குறித்து சாட்சி கொடுக்குது. It's testifying about grace. அதனால சொல்லப்படுது அந்த கிருபை தான் இந்த கடைசி காலத்துல உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுக்கப்பட்டது. That's why it says that the grace has been given in the last days. கிருபை உபதேசம் தான் அங்கே தெசலோனிக்கேலும் சரி கொலோசியேலும் சொல்லப்பட்டிருக்கு கிருபை தான் உபதேசம். It says in Thessalonians and in Colossians as well that the grace is the teaching. கிருபைண்டா பாவம் செய்யுங்கன்னு இல்ல திரும்ப சொல்ல. It doesn't mean that if you have grace you should sin. கிருபை பாவம் செய்ய விடாது. That grace it will not let you to sin. அங்கே கிருபை பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know why grace can be அங்கே increased? பாவம் பெருகின இடத்துல ஏன் தெரியுமா கிருபை பெருகிருக்கு? Why was grace increased when sin increased? பாவத்துடைய வல்லமை விட கிருபையோட வல்லமை பெருசு. அதனால பாவத்திலிருந்து உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் தேவனுடைய அன்பாகிய கிருபை பொழியப்படுகிறபடினால நீ அந்த பாவத்திலிருந்து வெளியில வந்துடுவாய். Because greater is the power that the grace has and because of that you are able to come out of that sin. பாவத்துக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்ல. There is no connection between grace and அங்கே sin. கிருபை பரிசுத்தமானது. Because grace is holy. கிருபை ஒரு person அது ஒரு நபர். Because grace is a person. அது யார்? Who is that? ஆண்டவர் இயேசு. That's our Lord Jesus Christ. இயேசுவுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்ல. There is no connection between sin and Jesus பாவம் Christ. யார்? Who is that sin? அது பிசாசினால வந்த ஒரு காரியம். It's a thing that came through by பிசாசுடைய Satan. கிரியைக்கும் இயேசுடைய கிரியைக்கும் சம்பந்தமே இல்ல. There is no connection between the deed of Christ and the deed நல்லா of விளங்கிக்கோங்க இந்த Satan. காரியத்தை. You have to understand this பாவம் properly. பெருகின இடத்துல ஏன் கிருபை பெருகுது? Why was the grace increased when sin இந்த increased? பாவத்துடைய வல்லமையில இருந்து உன்னை தூக்குறதுக்கு தான் தேவனுடைய கிருபை பெருகுது வெளிய அதிக பாவத்தை செய்யல. It's just so you can be lifted out of that sin. It's not so that you can sin more. அதனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். So each and every one of you can be delivered from that sin. அதுக்குரிய கிருபையை கர்த்தரிடத்துல கேள். You have to ask for that grace. ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய எனக்கு ஒரு பெரிய கிருபை தாரும். God give me that grace so I can come out of that sin. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். With thanksgiving you will get இந்த more grace. வேதத்தை வாசிக்கிறதுனால கிருபை பெருகும். If you read the Bible you will get more நன்மை grace. செய்யிறதுனால கிருபை பெருகும். When you do good things you will get more grace. அதனால கிருபையை பெருக்கிட்டா பேத்தும்படி அங்கே பாவம் உனக்கு பாவமாய் காணப்படாது. கிருபையினால பாவத்தை மிரிச்சு நீ வெற்றி நட போட்டு நடக்க முடியும். If that
grace is increased, sin will not control you anymore. You can walk victoriously. Paul asks, Lord, it's as if Satan is take away this. Do you know what Jesus said? My grace is sufficient for you. My grace is sufficient for you. You have the guilty conscience within you, but my grace is more than that, and that's enough for you. Satan will tell you each time you have sinned. Yes, what I did is wrong. But God, my Lord has forgiven my sin. My sin has not been counted by God. Because I'm within grace. I'm not going to sin anymore. I'm not going to lose that grace anymore. I will not be separated from Christ anymore. More than the joy that I get from the sin, I want the joy that comes from Jesus Christ. Because sin will not be considered sin anymore. As it says in Romans 6, that sin will not be counted as sin anymore because you're within grace. So you shouldn't have a guilty conscience within you. You shouldn't have a guilty conscience within you. It says we are justified freely by His grace through the redemption that came. If you've come from a different religion, you might be shocked. When you've come from other religions, to overcome that sin, you have to do certain things. You can see in other religions they will sacrifice animals or fruits. I'm not condemning other religions. Sometimes you might think that's Hinduism, that's it says in Exodus and in Deuteronomy, these are the things that they did in Moses' time. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் கொண்டு வர சொல்லி பாவம் மன்னிக்கப்படுவதற்காக செய்யப்பட்ட பாவ நிவாரண பொருட்கள். These are things that you can see in the Old Testament. They used to give animals, they used to give grains and fruits and birds and all sorts. அன்னைக்கு ஒரு சகோதரன் ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டாரா, நீங்க வந்து எங்க மதத்தை கண்ட பண்றீங்க, நாங்க தான அந்த மிருகத்தை ஆட வெட்றோம் அப்படினு அவர் சொன்னார். A brother spoke to me and said that you're condemning my religion because we cut the goats. யாத்ராமத்தை நீ பாத்தியான்னு சொன்னா அது லோக காலத்திலே கர்த்தர் மோசேக்கு சொல்லி அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலி செலுத்தி இருக்கு, நீங்க தான் எங்கட இருந்து கோப்பி அடிச்சீங்க. But I told him that if you read in Exodus, you will see that this was already happening in Moses' time and you have copied from us. மதத்துக்கு உரியதல்ல, இது லோ பிரமாணத்துக்குரியது. This is not for any religion, but this is for law. ஆனா ஆண்டவர் சொல்ற பாத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அங்கே நீங்களும் நானும் பலிக்கிற தேவ நீதி எங்கள் மேல பொழியப்பட்டிருக்கு. But he says that but Jesus Christ says that we are justified. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால. It's through the faith that you have within Jesus Christ. நம்முடைய விசுவாச பிரமாணம்டா என்ன? What is that covenant of faith? இயேசு கிறிஸ்துவை நாம சார்ந்த ஒரு வாழ்க்கை. It's a life where we are depending on Jesus Christ. பக்கத்துல பாருங்க, நாம இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. We're relying on Jesus Christ to live our life. Everything is according to Him. எனக்கு பரிசுத்தம் அவர்தான். My holiness is Him. எனக்கு வெற்றி அவர்தான். My victory is in Him. என்னுடைய ஜெயம் அவர்தான். My winning is in Him. என்னுடைய பலம், என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய எல்லாம் என்னுடைய ஆண்டவர்தான். My strength, my health, my good, everything that's good. கர்த்தரோட இசைந்திருக்கிற மனுஷன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான். When a man is with God, that he will be in God's spirit. அதனால இந்த விசுவாச பிரமாணம் எனக்குள்ள இருக்கு. Therefore I have the covenant of faith. எனக்காக என் ஆண்டவர் என்னை இலவசமாய் ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறார். God has made me a righteous man freely. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம். We are justified freely by His grace. இயேசு கிறிஸ்துவினில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவர் அவர். He is the one that can make someone righteous. அதே வேளையிலே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என் மேல எல்லா வாக்குத்தத்தமும் பலிக்கிறது. Because He was presented as a sacrifice of atonement through faith in His blood, through Jesus Christ I am able to do this. இப்படி இருக்க மேன்மை பாராட்டலங்க. As a result of this, இது யாருக்கு சொல்லப்படுது தெரியுமா? Who was this said to? சிலர் வந்து சொன்னா, பிரதர் நீங்க உங்களோட நான் கூட வந்து கேட்டுக்கிறேன் ஒரு காரியத்தை செய்யக்க
என்னடி இப்படி உங்களுக்குள்ள இந்த வல்லமை வந்திருக்கேன்னு சில ஊழியக்காரர் சொல்லிடுறாங்க, நீ இப்படி செய்யறா வரும்னு சொல்லிடுறோம். When I've asked other pastors, they've said that if you do this, then you will get this. அது வராதுன்னு நான் சொல்லல. I'm not saying you will not get that power. Yes, you will definitely get that. அது வந்து ரோமர் 4ல சொல்லப்பட்டதன்படி கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று சொல்லப்படாமல் அது கடன் என்று எண்ணப்படும். அதனால ஆண்டவர் கடனா எனக்கு தருவது. As it says in Romans 4, because if you do some certain deeds for him, he will do that to you. அதிகமா நீங்க ஜெபிக்கிறபோது ஆண்டவர் உங்களுக்கு கடனா அள்ளி தருவார். And if you pray a lot, then as a wage God will give you that. ஆண்டவர் அள்ளி தருவார். When you fast, God will really bless you. நீங்க ஆண்டவருடைய கிரியைகளை செய்கிறபோது ஆண்டவர் அள்ளி தருவார். When you do godly things, then God will அவர் உங்களிடத்துல கடன் பண்றார். Because he is he is getting a debt from you. அது வேற ஒரு side. That's another side. ஆனா இப்போ இதுல கிருபைண்டா என்ன? But what is that grace? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று சொல்லப்படாமல், for someone that carries out all the deeds, it shouldn't be called கடன் என்று சொல்லப்படுகிறபடியால், because it's a debt. அஞ்சாவசனம் சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. Because his faith is credited as righteousness unto him. நான் ஒண்ணுமில்லை. It's not me. பாவியாகிய என்ன அவர் நீதிமானாக்குறார். As a sinner, he has made me holy. பலவீனமான என்ன அவர் பலவானா மாத்துறார். I'm a weak person, but he has made me strong. தரித்திரனா இருக்கிற என்ன அவர் ஐஸ்வர்யவானா மாத்துறார். I'm a poor person, but he has made me rich. அங்கே நான் ஒரு அன்வர்தியா இருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லாத இருக்கிற என்ன அவர் தனக்கு பிரயோஜனமா மாத்துறார். I'm unworthy in front of him, but he has made me worthy. எல்லாம் அவர்தான். Everything is him. அவரை நான் சார்ந்திருக்கிறேன். I'm relying on him. அவர் இல்லைன்னா நான் இல்ல. If he's not there, I won't be there. இப்படி நீங்களும் நானும் அவர் மேல சார்ந்திருக்கிற போதுதான், only when me and you are relying on him like this. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய அக்கிரமங்கள் அவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். It says that they are blessed if their sins have been forgiven. இயேசு எனக்காக பரிசுத்தமாய் இருக்கிறார். யோவான் 17:19 படி. It says in John that he has become holy for us. அதேபோல இயேசு அங்கே என்றைக்கும் என்ன பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். He has forever made me holy as well. அங்கே சொல்லப்படுது 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நான் வாசிச்சு முடிக்கிறேன். If in 10:10 it says, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been made holy according to his will. பக்கத்துல சொல்லு, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். You have been made holy. சிலருக்கு சொல்ல பயமா இருக்கு. நீங்க பாவம் செய்தாலும் சொல்லுங்க, இப்ப நான் ஏன் அது நீங்க பரிசுத்தப்பட்டன்னு சொல்ல உங்களால முடியும், என்னால முடியும். Even if you have sinned, say it to your neighbor. நீங்கள் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because Jesus has Christ, he has been given as a sacrifice. என்னால கேள்விப்பட்டவை விசுவாசிக்கிறவன் யார்? Who will believe our message? இப்ப நான் சொல்றேன் பாத்து, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால அவருடைய மரணம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய பலியாகிய அவருடைய மரணத்தினால நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்றபடினால இது எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் இயேசுவால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been justified. எத்தனை சொல்லக்கூடும், பாஸ்டரால கேள்விப்பட்டத நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாச பிரமாணத்தின்படி எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, பரிசுத்தப்பட்டிருக்கிற சத்துரு என்ன தொட முடியாது. How many of you can say that you believe what pastor has said, and because you have been justified and Satan cannot touch you anymore? அங்கே வேதத்துல சொல்லப்படுது, ஆகியால் அவர் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. It says that he didn't want the sacrifices and the offerings. ஒரு சரீரத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தினாராம். Because he prepared a certain body for him. சர்வாங்க தான பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதே இல்ல. Because he wasn't desirable for all the sacrifices and the offerings. நியாய பிரமாணத்தின்படி அங்கே செலுத்தப்பட்ட பலிகள் எங்கே பார்க்கிறோம், எல்லாம் சொல்லப்பட்டாலும் ஒரு பலியிலும் ஆண்டவர் விரும்பல. Even though it says that in the law he didn't desire the offerings and the sacrifices. தேவன் மனிதர்கள் மேல் வச்ச அன்பினால அவரே நமக்காக பலியாகின ஒரு ஆண்டவர். Because he truly loved the man, he became a sacrifice for them. தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னவர் இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை ஆண்டவர் நீக்கி போட அவர் வந்தார். He came so he can take away the first thing and he can stand firm in the second. அதனுடைய அர்த்தம் என்ன? So what does that mean? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைஞ்ச பரிசுத்த வழிகளை மாற்றி புதிய ஏற்பாட்டு காலத்துல பிரமாணம், அதாவது விசுவாச பிரமாணம் என்ற பிரமாணத்துக்கு உட்படுத்தி இயேசு கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம் என்று அவருடைய பரிசுத்தத்தை பெற்று பரிசுத்தமா வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். Because he came so that me and you can have a life where we are standing firm as a result of what he has done in his covenant of faith. எபேசியர் 1:4 இப்படி தான் சொல்லுது. It says in Ephesians 1:4, உலக தோற்றத்துக்கு முன்பே
Before the world was created. அன்பில பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து மூலமா ஆண்டவர் உங்களை இவனையும் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். He has chosen you through Jesus Christ so that we can be without any blemish. அவர் செய்தது உண்மை. What he has done is true. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது உண்மை. If whoever believes that, then you will have his holiness in your life. ரோம 2 புத்தகம் 8:9 சொல்லுது அவருடைய கிரியை அறிஞ்சிருக்கிறீர்களே. You know his deeds. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுக்கு அவர் தரித்திரனானார். He became poor so that we can be rich. என்னால கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு நிக்கணும். எனக்காக கிறிஸ்து தரித்திரன் ஆகினபடியால் நான் இந்த தேசத்திலே ஐஸ்வர்யவானா தான் இருப்பேன். இது சத்தியம் நடக்கும். Whoever has heard this message, they have to have the faith that because he has blessed us, we will be rich in this country. கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி வைக்கிறவர். Through Jesus Christ, he is able to make me victorious in every place. என்னுடைய பலத்தால, என்னுடைய சுயத்தால, என்னுடைய முயற்சியினால இல்ல. It's not because of my deeds, my efforts and my actions. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. I can do everything through Christ who strengthens me. எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணி வைப்பார். In every place he will make me வேற யாரையும் கொண்டு விச்சல. It's not through anyone else. எத்தனை சொல்லக்கூடும் எங்களை கொண்டு விச்சு. How many can say எங்களை கொண்டு விச்சு. It's with me. எல்லா இடங்களிலும் every place எப்பொழுதும் always என்னை வெற்றி சிறக்க பண்ணி வைக்கிறவர். He will make me victorious. இத நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? I believe that. How many of you believe that? நான் பாவம் செய்திருக்கலாம். I may have sinned. நான் ஒரு வீக் பர்சனா இருக்கலாம். I might be a weak person. நான் அறிவு குறைஞ்சவனா இருக்கலாம். I might be someone ஆனா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு நான் அறிவேன். But I know who I have my faith in. அவர் விசுவாச பிரமாணத்தை எனக்கு தந்திருக்கிறார். He has given me the covenant of faith. அவர்களை போல நான் விசுவாசிக்கல. I'm not having faith just like that. நான் தேவன் சொன்னபடி விசுவாசிக்கிறேன். I'm having faith according to what God has said. சொன்னபடி விசுவாசிக்கிறேன். I have faith according to what God has said. எனக்காக இந்த தெய்வம் எல்லாம் செய்து முடிச்சிருக்கு. He has already done everything for me. எனக்காக இந்த தெய்வம் எனக்காக செய்து முடிச்சிருக்கு. He has already done everything for me. அதனால நான் அவரை ஃபாலோ பண்றேன். Therefore I follow him. அதனால நான் அவரை ஆராதிக்கிறேன். Because of that I worship him. அதனால நான் அவரை புகழ்கிறேன். Therefore I will lift him up. எனக்கு ஒரே ஒரு வேலை அவரை புகழ்கிறதா. I only have one thing to do. எனக்கு ஒரே ஒரு வேலை அவரை மகிமைப்படுத்துகிறதா. I only have one thing to do. எனக்கு ஒரே ஒரு வேலை அவரை உயர்த்துகிறதா. I only have to lift him up. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சது. He has done everything for me already. அதை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in that. அதை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in that. என்னுடைய குடும்பம் செழிப்பா தான் இருக்கும். My family will be prosperous. என்னுடைய பிள்ளைகள் செழிப்பா தான் My இருப்பார்கள். children will be prosperous. என்னுடைய ஊழியர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்படுவார்கள். Our ministers, they will be used எங்களுடைய சபை mightily. இங்கிலாந்து தேசத்தை ஒரு விசை அசைக்கும். Our church, it will shake the nation of எங்கெல்லாம் தேவ England. சபை இருக்கோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படும். Wherever there's Lord's church, everywhere the glory நான் will be formed. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I will know who I have that எத்தனை faith in. சொல்லக்கூடாது நான் விசுவாசிக்கிறேன். How many of you can say that I have the faith? விசுவாச பிரமாணம் எனக்குள்ள இருக்கு. I have the covenant of faith within இந்த me. கிரியால இல்ல. It's not by my actions. கிரியா பிரமாணம் இல்ல. I don't have the law of எனக்கு action. கிரியா பிரமாணம் வேண்டாம். I don't want that law of என்னுடைய work. பரிசுத்தம் என்னுடைய ஜெபத்தால என்னுடைய உபவாசத்தால என்னுடைய முயற்சினால இல்ல. எல்லாம் என்னுடைய தெய்வத்தினால எனக்கெல்லாம் கைகூடு. என்னை பலப்படுத்துகிறவரால, என்னை வழிநடத்துகிறவரால, என்னை உயர்த்துகிறவரால, எனக்கு போதிக்கிறவரால, என்னை நடத்துகிறவரால, எனக்கு பலனா இருக்கிறவரால எல்லாம் நடக்கும். Everything will happen because I have that person who can do everything for me. விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். I have the faith therefore I speak. விசுவாசித்தேன் ஆதலால் I பேசுகிறேன். have the faith therefore I speak. விசுவாசித்தேன் ஆதலால் I பேசுகிறேன். have the faith therefore I கர்த்தருடைய speak. பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னது போல எத்தனை பேர் என்னோட விசுவாசித்தா பேச முடியும்? How many of you can say that because you have trust in the Lord and you can say that? அருமையான தேவஜனமே, என் ஆண்டவருடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருது. Through his flesh and through his blood we are able to get every blessing. விசுவாச பிரமாணம் நமக்கு போதும். The covenant of faith is enough for us. என்ன விசுவாச பிரமாணம்? What is the covenant of faith? அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். I have faith in his words. அவர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in his promises. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I have faith in every word that he has விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். said. For someone who believes everything will விசுவாசிக்கிறவனுடைய happen. விருப்பப்படி ஆகும். For someone that has faith, everything will happen. விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிச்சிடுவான். He will win the world if he has நம்முடைய faith. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். Faith is the thing that will win this world. திரும்ப சொல்றேன், விசுவாசி I'm telling you again, have that faith. பாவத்தில் இருக்கிற வல்லமை விட இயேசுவை பெருசானினே. Greater is the Lord Jesus Christ more than வியாதியில the இருக்கிற sin. வல்லமை விட இயேசுவை பெருசானினே. Think of Jesus Christ as much greater than the power that you have in பொய் sickness. சொல்ல மனுஷன். He's not a man to lie. பொய் சொல்ல மனுஷன். He's not a man to lie. பரிசேயர் சதுசேயர் போல அப்படி போகாத. Don't go like the Pharisees and the கிருபையை Sadducees. புறக்கணிக்காத. Don't shed away that grace. விசுவாச பிரமாணத்தை புறக்கணிக்காத. Don't take away that நோ, உம்முடைய கிருபையை விட, இந்த ஜீவனை விட உம்முடைய கிருபை எனக்கு மேலானது.
More than my life, your grace is more than that for me. எத்தனை பேர் சொல்லக்கூடும் இந்த ஆண்டவரே ஜீவனை விட உம்முடைய கிருபை மேலானது. How many of you can say that more than my life? கிருபையாலே ஆலயத்துக்கு வருகிறேன் சங்கீதம் 5 சொல்லுது. It says that through grace that I have come to the church. கிருபையினால நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம் எங்க எபிரேயர் 12 ல சொல்லுது. It says in Hebrews 12 that we worship him. கிருபையினால நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் எபேசியர் 3 சொல்லுது. It says in Ephesians that I preach because கிருபையினால ஐஸ்வரியவான்கள் ஆகிறோம் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுது. It says in 2 Corinthians 9:8 that we do that. கிருபையினால எனக்கு ஆறுதல் உண்டாகுது தெசலோனிக்கேல சொல்லுது. It says in Thessalonians that we comforted because கிருபையினால ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. It says in the Bible that God will bring his people together. எல்லாமே தேவனுடைய கிருபை. Because everything is his grace. இந்த உபதேசம் தேவனுடைய கிருபை. This teaching is his grace. எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் கேட்கிறது கூட தேவனுடைய கிருபை. How many of you can say that even me listening to நான் this is his grace? விசுவாசிக்கிறது கூட தேவனுடைய கிருபை. Even me having that faith is his grace. கிருபை பெற்றவர்கள் தான் விசுவாசிக்க முடியும். Only those who have received the grace can have that விசுவாசிக்கிறது faith. கூட ஒரு கிருபை வேணும் தெரியுமா? Even to have the faith you need to have the அதனால grace. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுங்க. That's why he says that through grace you have been saved. விசுவாசத்தால கிருபையை கொண்டல்ல. It's not through faith you have. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். It's through faith you have been saved. அதனால கிருபை தான் ஃபர்ஸ்ட் ஆனது. Therefore grace is first. அடுத்ததான் faith. Secondly is faith. கிருபை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதே ஒரு கிருபை. And for me and you have to have that faith and that's a grace. கிருபையினால நான் இந்த ஆண்டவர் செய்ததை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. I have that faith is that through grace. அது ரெண்டாவது விசுவாசப்படி உனக்கு ஆகும். So according to your faith it will be done to you. உங்க விசுவாசப்படி ஆகும். It will be done to you according to your கடனோட faith. இருந்தா கவலைப்படாத. If you have debts then don't worry about that. அவர் தரித்திரராகினது உண்மைன்னா உங்க கடன் நீங்கிறது உண்மை விசுவாசி. If he really became poor for you then have that faith that you will be rich. If you are sick then don't worry about that. அந்த சந்திர மாலா போயிட்டு நான் சொல்றேன் கடந்த வாரம் 2 கிழமை மாலா சரியான வருத்தத்துல இருந்துச்சு. I can tell you that for the last 2 weeks விசுவாச பிரமாணத்தினால நமக்கு சுகம் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? Through the covenant of faith we will have that healing. விசுவாசிக்கிறவன் பதறா. And if you have faith you will not worry. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறீங்களா ஏதாவது காரியத்தை குறித்து? Do you become anxious about anything? பதறாத. Don't become anxious. விசுவாச பிரமாணத்தை பிடிச்சுக்கொள். Hold on to the covenant of faith. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கொள். Hold on to the promises that God gave you. நீ பண்ணினா அறிக்கை உறுதியாய் பற்றிக்கொண்டு. If you have that confession then you have to hold strongly onto that. அந்த அறிக்கையில உறுதியாய். You have to stand firm in that confession. That confession will save you. Hallelujah. 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 எல்லாரும் சொல்லுங்க எனக்கு நியாய பிரமாணம் வேணும். Say you don't need the law. சொல்லுங்க நான் விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். Because I'm abiding by the விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். I'm abided by the covenant of faith. உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை சொல்லிட்டேன். கர்த்தர் சித்தமான வர நாட்களில இது கண்டினியூவா நாங்கள் அங்க விசுவாச பிரமாணம்டா என்ன விசுவாச பிரமாணம் எது நாம விசுவாச பிரமாணம்டா எப்படி நம்மட வாழ்க்கை அமைக்கணும் என்பதை நாம் பற்றிக்கொள்ள போறோம். In the days to come if God willing then I will be able to teach you about the covenant of faith. அந்த விசுவாச பிரமாணத்தை நீ நான் கட்டிட்டோம் என்று சொன்னா சிங்கம் போல தான் இருப்பேன். If me and you we have learned that we have been taught that then we can live like lions. ஒரு நாளும் தோக்க மாட்டே. You will never lose. திரும்ப சொல்றேன் ஒரு நாளும் தோக்க மாட்டே. I can tell you again you will never lose. நீ ஒரு ஸ்கூல்ல இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல நீ தான் டாப்பா இருப்ப. Even if you're in a school you will be the top person in the வேலை செய்யற இடமென்னா அந்த வேலை செய்யற இடத்துல நீ தான் டாப்பா இருப்ப. In your workplace you will be on top. ஊழியம் செய்தாலும் கூட ஊழியம் செய்கிற எல்லாரையும் காட்டிலும் தேவ பிள்ளைகள் டாப்பா தான் இருப்பார்கள். Even if you're doing God's work more than everyone else you will be on top. நாங்க விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். Because we are within God's covenant of faith. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் தான் செலுத்த போறோம். We are only going to thank God. ஆண்டவரே எங்களை இந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ள எங்களை அழைச்சிருக்கீங்களே. Lord you have made us come into this covenant of faith. உம்முடைய அந்த கிருபைக்குள்ள அழைச்சிருக்கீங்க. You have called us into this grace. உம்முடைய அன்புக்குள்ள அழைச்சிருக்கீங்க. You have called us into your love. உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள அழைச்சிருக்கீங்க. You have called us into your holiness. உம்முடைய ஐஸ்வரியத்துக்குள்ள அழைச்சிருக்கீங்க. You have called us into your உம்முடைய வெற்றிக்குள்ள அழைச்சிருக்கீங்க. You have called us into your victory. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. There's a word for everything. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஜெயம் கொடுக்கிறவர். It's through Jesus Christ he gives us the victory. இந்த வெற்றி அவருக்குள்ள இருக்கு. Your victory is within him. எல்லா இடங்களிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். In every place he is able to make us எல்லா இடத்திலும் நீ victorious. வெற்றியா தான் இருப்பாய். In every place you will be victorious. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் தன்னுடைய உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவேற்றுகிறார். He has fulfilled all your wishes. அதனால உங்களுக்கு ஐஸ்வரியம் இருக்குது. Therefore you will have your கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. your new creations within Jesus Christ. பழையவை எல்லாம் ஒளிந்து. The old has gone. வியாதி ஒளிந்து. The sickness has gone. பாவம் ஒளிந்து. Sin has gone. ஜெனரேஷன் பரம்பரை சாபம் ஒளிந்து. Generation curse has gone. இங்கே உலகத்துல இருக்கிற இந்த அநித்தியமான வாழ்க்கை எல்லாம் ஒளிஞ்சு நித்தியமான வாழ்க்கை. You will have that eternal life. எல்லாம் புதிதாக இருக்கும். Everything will be new. கிறிஸ்துவின் சாயல். Because you will have Jesus likeness. உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்.
all the blessings from above. ஒரு தீமை உன்னை அணுகாது. And no harm will come near you. உனக்கு பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து. You will get your protection from heaven. உனக்கு ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து. You will get your blessings from heaven. உன்னுடைய வழிநடத்தல் பரலோகத்திலிருந்து. You will get your guidance from heaven. உன்னுடைய எதிர்காலம் பரலோகத்துடைய தரிசனம். Your future will be provision not a provision, it's a vision. அதாவது உன்னுடைய ஒரு பதவி ஒரு ஸ்தானம் அல்ல, உனக்கு இருக்கிற தரிசனம் பரலோகம் வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். The vision that you have will make sure that you reach up to heaven. நீ ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டாய். You will not stay in one place. நீ இந்த இடத்துல தங்கி இருக்க மாட்டாய். You will not stay in one place. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what that means? உயர்ந்தே போவாய். Keep on rising and rising. பெருகியே போவாய். Keep on increasing and விருத்தி அடைந்தே போவாய். Keep on expanding and நீ expanding. வாழாமல் தலையாய் கொண்டுதான் போவாய். Be the head and not ஒரு நன்மை உனக்கு குறைபடாதே. lack one good thing. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாச பிரமாணத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். All the things that you lack, God will make sure He will fulfill you in those அதை things. குறித்து சந்தோஷப்பட்டு கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவாயா? Clap your hands. பெரிய கைகளை தட்டி விசுவாசித்தா கைகளை தட்டி தேவனே நான் விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன் அந்த சந்தோஷத்தோட போறேன். You can say that you're going within that joy. அவன் போகிற போது வேதம் அப்படிதான் சொல்லுது, விதைக்கிற போது கண்ணீரோடு விதைக்கிறான். When he sowed it with tears. அவன் அறுத்து போகிற போது சுமந்து கொண்டு போகிறான். When he harvested it, he was carrying that. இந்த விசுவாச பிரமாணத்தை நீ சுமந்து கொண்டு போ. If you carry this covenant of faith, ஆசீர்வாதம் உன்னை பின்தொடர்ந்து வரும். then blessings will follow. திருப்பம் சொல்ல நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்றேன். I'm God's minister. I'm telling you. ஜெபத்தில் இருந்து ஆயத்தப்படுத்தி உனக்கு சொல்றேன். I have been in my prayer. அநேக பேர் நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கீங்க. There are several of you that don't have faith. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் அநேக பேர் நீங்க அவிசுவாசமா இருக்கீங்க. Holy Spirit is telling me that loads of you. உன்னுடைய முயற்சி உன்னை கொண்டு வராது, மேலே கொண்டு வராது. Your efforts will not lift you up. உன்னுடைய பரிசுத்தம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. Your holiness will not give you the உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய முயற்சியும் கொண்டு வராது. Your prayer and your effort will அவைகள் எல்லாம் கடனாய் வரப்போகிற ஒரு அதாவது ஒரு அதிகமா கூட வருகிற ஒரு போனஸ் போல. It's going to be an extra thing that's given to you as a bonus. ஆனா அவரால வருகிற ஒரு கிருபையாய் வருகிற ஆசீர்வாதம் உனக்கு வரும். But you will get something that's from him. இந்த தேசத்துல ஆசீர்வாதமா தான் இருப்பாய். In this nation you will be blessed. இந்த தேசத்துல உயர்ந்ததா இருப்பாய். You will be lifted up in this இந்த தேசத்துல ஒரு நன்மையும் குறைபடாம தான் இருப்பாய். No good thing in this nation. உன்னை ஜனங்கள் அண்ணாந்து பார்க்கிற ஒரு காலம் என்னுடைய கர்த்தர் சீக்கிரம் கொண்டு வருகிறார். அந்த காலத்தை நம்பி விசுவாசி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். God will bring about a time when people look forward, look ahead to you. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. Our children will be blessed. எங்களுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். Our generation they will be blessed. இந்த சபை பெருகிக் கொண்டுதான் போகும். This church will keep on. இந்த சபை பெருகிக் கொண்டுதான் போகும். This church will keep on. இந்த சபை பெருகிக் கொண்டுதான் போகும். This church will keep on. 50 ஊழியர்கள் எழும்பித்தான் ஆவார்கள். They will be 50 years. 25 சபை கட்டப்பட்டு தான் ஆகும். God will give us தேவன் பெரிய ஆலயத்தை தந்து தான் ஆகுவார். தேவன் சொன்னது நடக்கும். What God has said will surely come. பரிசுத்த பிதாவே இந்த நல்லவளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you for this time. நாங்கள் கிரியா பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. We are not within the covenant of works. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்கிறோம். We have faith in your covenant of faith. அந்த விசுவாச பிரமாணம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And we thank you so because that is guiding us. ஆபிரகாம் விசுவாசித்தான். Abraham had the faith. அவருக்கு நிதியாய் இருந்தது. And it was given. அதேபோல நாங்கள் உம்முடைய விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்கிறோம். And we also have the faith on the covenant of faith. அது எங்களுக்கு நீதியாய் இருக்கிறது. And that is righteousness for us. அது நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீதியாய் இருக்கிறது. And so that you can bless us. வருகிற வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரம் என்று அறிக்கை செய்கிறோம். We are confessing that the next week. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதமான நாள் என்று அறிக்கை செய்கிறோம். We are confessing that all the days. நன்மையும் கிருபையுமே பின்தொடரும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Confessing that goodness will follow. வியாதிகளை இனி காண மாட்டோம். We will not see sickness anymore. காண மாட்டோம். We will not see poverty anymore. காண மாட்டோம். We will not see divisions anymore. காண மாட்டோம். We will not see enmity சந்தோஷம் anymore. சமாதானம் பெருகட்டும். All the happiness அதை and the விசுவாசிக்கிறோம். we have faith in that. உயர்ந்திருப்போம். We will be lifted up. ஆசீர்வாதமாயிருப்போம். We will be blessed. செழிப்பாயிருப்போம். We will be prosperous. இயேசுவின் நாமத்தினால